ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवत्य उत्तमश्लोके भक्तिर्भवति नैस्तिके। ओम् अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनेयशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति पदान्तिकं। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेशा गोपिका कान्त राधकान्त नमस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छकल्पतारुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे 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 रामा ராம ராமா ஹரே ஹரே. ஸோ நம்ம இன்னைக்கு 5வது சாப்டர். ஒரு நிமிஷம். யாராவது ஒரு தொகுப்பு கொடுக்க முடியுமா? இது வரைக்கும் நாம் என்ன படிச்சோம்ட்டு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, கேக்குதுங்களா? கேக்குது மாதாஜி, நல்லா கேக்குது மாதாஜி. நான் சொல்லட்டுமா மாதாஜி? சொல்லுங்க. அதாவது ஞானிகள் இவங்கள்லாம் வந்து தவறி விழுந்தாலும் பகவானுடைய கருணையால் ஒரு உயர்ந்த குடும்பத்தில் வைத்து அவர்கள் திருப்பியும் பக்தி தொண்டு செய்ய முடியுது மாதாஜி. அதே போல் ரொம்ப கீழ்நிலை நல்ல குடும்பம் இருந்து தவறி விழுந்தாலும் பகவான் வந்து அவர்களிடத்தில் இருந்த அனைத்து செல்வங்களையும் பறிக்கப்பட்டு நிராதாரமாக இருந்தாலும் அவர்களை வந்து பகவான் வந்து தன்னுடைய ஒரு பொறுப்பில் வைத்து நல்ல குடும்பத்தில் வைத்து உயர் குடும்பங்கள் வைத்து அவரை அவருடைய பாதுகாப்புக்கு இதாக இருக்கிறார் மாதாஜி. அதே 3 விதமான இது நான் சொல்லியிருந்தேன். நான் அது யாராவது சொல்ல முடியுமா? there are 3 types of இது படிச்சோம் நம்ம. ஒரு குரு மூலமாக அதே இல்லை, லாஸ்ட் படிச்சது மட்டும். எனக்கு டெப்த் வேண்டாம். ஒரு நிமிஷம். 23 3 types of பகவான் வந்து நாரதருடையது படித்தோம். அது வேலைக்காரியின் மகனாக இருந்து அதாவது 3 விதமான இது வந்து 23 மாதாஜி. 3 விஷயங்கள் வந்து பக்தி தொண்டில சரியான முறையை நிலைநாட்டுதல், அப்புறம் வந்து அந்த கடமைகளை நிலைநாட்டுதல், அப்புறம் பகவானிடத்துல திரும்பி போகணுங்கிற ஒரு நோக்கத்தோட வேலை தொண்டு செய்தல், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஐ திங்க் நான் சொன்னது வேற நினைக்கிறேன்.
நீங்க அதை ஞாபகம் பண்ணி நாளைக்கு சொல்லுங்க. ஓகே, நான் இன்னைக்கு அது மறுபடியும் திருப்பி ரிப்பீட் பண்ணல. మాతాజీ இன்னொரு தடவை அந்த క్వశ్చన్ சொல்லுங்க. మా క్లాస్లో ఉన్నాను, అనే కాల్ చేస్తాం. 3 விதமான இது வந்து குறைபாடுகள் தான், வெறும் பக்தி தான் ஹையஸ்ட். அந்த 3 விதமான இது நம்ம ஜென்ரலா கர்ம, ஞான மற்றும் வந்து தியானத்தை பத்தி படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அதுவும். பட் இதோட சம்பந்தப்பட்டது தான் அந்த எக்ஸ்பிளனேஷன் கூட. பட் லாஸ்ட் கிளாஸ்ல நான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்தேன் நான். அதனால அதை நீங்க கண்டிப்பா வந்து சொல்லணும். ஓகே, 3 டைப்ஸ். ஓகே, இப்போ நாம 24 இல்லையா படிக்கணும். 24 ஸ்டார்ட் பண்ணணும் மாதாஜி. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நாம இந்த அத்தியாயத்துல இந்த இதுல வந்து படிக்கலாம். ஓகே, தேமயி அப்பே அப்பே தாக்கிலே சாபேல அர்பகே தாந்தே த்ரிதா கிருதானாகே அனுவர்த்தினி சக்ருஹ கிருபாம் யத்யாபி துல்யா தர்ஷினாஹ சுஷ்ருமானே முனயோ அல்பபாஷின. இந்த ஸ்லோகம் எதை பத்தி விளக்குறதுன்னா, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், அதாவது நாரத மகரிஷி முந்தைய பிறவில ஒரு வேலைக்காரியுடைய மகனாக இருந்த பொழுது அவருடைய சுபாவத்தை பற்றி, குவாலிட்டிஸை பத்தி சொல்றது. ஓகே, இதுல எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதாவது ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் தந்தே அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஆக்சுவலி தாந்தேன்னாக்கா யார் ஒருத்தர் தன்னுடைய புலன்களை வந்து அதாவது மனதை வந்து புலன்களுக்கு ஏற்றவாறு, புலன்களுடைய செயல்களுக்கு ஏற்றவாறு அலைபாய விடாம புலன்களை வந்து மனதினால வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறது. ஸோ அந்த பக்குவத்தை வந்து நாரத மகரிஷி 5 வயதிலேயே அவருக்கு வந்து அந்த ஞானம் என்பது புகட்டப்பட்டது. யாருடைய கருணையால்? அங்கிருந்த மகாபாகவதர்களுடைய கருணையால். ஓகே, 1. ஆಮೇಲೆ அதிருதா கிருதாந்திகே, அதாவது வந்து நம்ம அந்த 5 வயதுல வந்து எல்லாரும் விளையாட தான் போவாங்க இல்லையா, ஆனா அவர் விளையாட போகாம, ஸோ ஹி வாஸ் வெரி ஃபோக்கஸ்ட் இல்லையா. அந்த மகாபாகவதர்களுக்கு சாதுர்மாசியத்துல வந்து தொண்டு புரியணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து ரொம்பவுமே அவர் வந்து கோட்பாடோட இருந்தார். அப்படின்னா 5 வயது சிறுவன் செய்ய வேண்டிய செயல்களை வந்து அவர் வந்து செய்யவில்லை. அவர் ஒரு பக்குவம் அடைந்த ஆத்மா எவ்வாறு வந்து செயல்படுமோ அந்த மாதிரி ஒரு நிலையில செயல்பட்டார். ஓகே, ஆத்ரித கிருதாந்திகே, வித்தவுட் பீயிங் அக்கஸ்டம்ட் டு ஸ்போர்ட்டிங் ஹேபிட்ஸ், விளையாட்டு இதுல இருந்து அவரு விலகியே இருந்தார். அனுவர்த்தினி, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, 3வது பாயிண்ட் இல்லையா. ரொம்ப ஒபீடியண்டா, தாழ்பணிந்து இல்லையா, சங்க பாகவதர்களுக்கு அவர் தாழ்பணிந்து வந்து அடக்கத்தோட வந்து தொண்டு செய்தார். ஆக்சுவலி சக்ருஹம், அதனால அவருக்கு என்ன கிடைச்சது வந்து, அதாவது மேலும் கிருபான், காஸ்ட்லெஸ் மர்சி, யத்யாபி, ஆல்தோ துல்லிய தர்ஷன, இம்பார்ஷியல் பை நேச்சர், அதாவது சமநோக்கு காணக்கூடிய அந்த பக்குவம், சுஷ்ருமானே நம்பிக்கை இல்லையா. ஸோ ஹி ஃபாலோட், அந்த வேதாந்தர்களை வந்து ஃபாலோ பண்ணார். மேலும் அல்ப பாஷினா, அல்பனாலே அதாவது ரொம்ப சில்லி, கம்மியா, அல்பம் என்றால் குறைவு இல்லையா. பாஷினி அப்படின்னும் பொழுது வந்து அதாவது பேசுதல், குறைவான அதாவது வார்த்தைகளை பேசுதல். நம்ம எந்த ஞானி, யோகி, பக்தர், ஒரு தூய பக்தியில வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய பக்தர் வந்து நிறைய பேச மாட்டார். ஸோ பிரஜல்பாக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிருப்பார். ஒன் ஹூ டஸ் நாட் ஸ்பீக் மோர் தேன் ரிக்வயர்ட். இதெல்லாமே வந்து நாரத மகரிஷியுடைய குவாலிட்டிஸ். ஆக்சுவலி இதை நாம் இந்த இடத்துல படிக்கலாம். ஸோ இங்கே அவர்களுடையது 4 குவாலிட்டிஸ். அடுத்து வந்து 2 குவாலிட்டி வந்து அந்த வேதாந்தர்களுடைய பாகவதர்கள், மகாபாகவதர்களுடைய குவாலிட்டிஸ், அவங்களுடைய கருணையால இல்லையா. அவர்கள் என்ன, எப்படிப்பட்ட தன்மை அவர்களுக்கு இருக்கு. ஸோ யார் வந்து இந்த மாதிரி ஒரு நிலையில இருப்பாங்கன்னாக்கா சமதர்ஷினம், தம நோக்கு பார்வையோட இருக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நாம வந்து தொண்டு புரியும் பொழுது நமக்கும் அந்த பண்பு வந்து கண்டிப்பா வந்து சேரும் இல்லையா. ஸோ இவ்வாறு இந்த இடத்துல அந்த மகாபாகவதர்களுக்கு 5 வயது சிறுவனாக இருந்த பொழுது நாரத மகரிஷி வந்து முந்தைய ஜென்மத்துல வந்து அந்த பாகவதர்களுக்கு தொண்டு புரிந்தார்.
ஸோ நாரத முனி உடைய குவாலிட்டிஸ் வந்து இதுதான். டான்தே ஹேவிங் கண்ட்ரோல் த சென்சஸ் இல்லையா. ஆதிருத கிருதாந்தகே, அதாவது 5 வயது சிறுவனுக்கு உட்பட்ட இந்த பௌதீக செயல்களில் தான் ஈர்க்கப்படாமல் ஆன்மீகத்தில் அவர் வந்து அதாவது மேன்மை உறணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை கொண்டு அவர் வந்து மகாபாகவதர்களுக்கு தொண்டு புரிந்தார். அனுவர்த்தினி, அவங்கள இடத்துல வந்து அதாவது தாழ் பணிந்திருக்கிறது, இல்லை மரியாதையோட நடந்துக்கிறது. அதாவது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஏற்று நடக்கக்கூடிய பண்பு இல்லையா. அல்ப பாஷின, ஒன் ஹூ டஸ் நாட் ஸ்பீக் மோர் தேன் ரிக்வயர்ட், தேவைக்கு அதிகமாக பேசாமல் இருத்தல். என்ன தேவையோ அதை மட்டும் தான் பேசுறது, அதுக்கு மேல பேசுறது கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல இந்த அல்ப பாஷினி யாராவது வந்து பரிபாலிச்சா கண்டிப்பா இந்த இடத்துல அமைதி என்பது கண்டிப்பா இருக்கும் இல்லையா. பாதி வந்து நாம சண்டை சச்சரவுகள் வர்றதே வந்து அல்பமான பாஷையை வந்து பேசி பேசிதான் இல்லையா. ஸோ அதாவது நம்ம அல்பா மீன்ஸ் குறைவு, ஆனா நம்ம பிரஜல்பா பேசி பேசிதான் நம்ம வந்து அந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடுறோம், சிக்கிக் கொள்கின்றோம். ஆனா அல்ப பாஷினி குறைவாக பேசுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ குவாலிட்டிஸ் ஆஃப் கிருபாம் துல்லிய தர்ஷினா, அது வந்து அந்த மகாபாகவதர்களுடைய குவாலிட்டிஸ். ஸோ இப்போ லேர்னிங்ஸ் ஃப்ரம் ஸ்ரீ நாரதாஸ் லைஃப் 23லேருந்து இது நம்ம குரூப் ஆக்டிவிட்டி. இந்த 31வது ஸ்லோகம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தரேன். அப்போ 2-3 குரூப்ஸாக வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி ஸோ 3 ஸ்லோகம் எடுத்துக்கிட்டு நீங்க என்ன வாழ்க்கையில வந்து அவருடைய செயலிலேருந்து நீங்க கத்துட்டீங்க, அது உங்களுடைய வாழ்க்கையில வந்து எந்த அதை உபயோகப்படுத்தினா உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையிலுமே அது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். யாருக்காவது உபதேசிக்கும் பொழுது நீங்க அதை வந்து உபயோகப்படுத்தினாலும் அது அவங்களுக்கு எப்படி நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்க சொல்லணும். ஓகே, குரூப் ஆக்டிவிட்டி என்னன்னு புரிஞ்சுதா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. புரிஞ்சது. ஓகே, ஸோ பர்சனல் அப்ளிகேஷன், ப்ரீச்சிங் அப்ளிகேஷன், இது யாருடைய குவாலிட்டிஸ்? நாரத மகரிஷனுடைய குவாலிட்டிஸ். ஓகே, அப்படின்னா முந்தைய ஜென்மத்துல அவர் வேலைக்காரியுடைய மகனாக இருந்த போது அவர் எவ்வாறு வந்து செயல்பட்டார், அப்படிப்பட்ட செயலை நாம் பரிபாலித்தால் நம்முடைய வாழ்க்கையில வந்து எந்த வகையில நாம முன்னேற்றம் அடைவோம் இல்லையா. பர்சனலாகவும் சரி, அடுத்தவங்களுக்கு உபதேசிக்கும் பொழுதும் சரி. ஓகே, ஸோ இந்த 2 கருத்துக்களை வந்து கண்டிப்பா பண்ணும். ஓகே, ஸோ லேர்னிங்ஸ் இது கண்டினியூ ஆகும். ஓகே, த வண்டர் ஆஃப் an atmosphere surcharged with devotional service to the Lord. ஸோ இதனால நம்ம இந்த மகாபாகவதர்களுக்கு தொண்டு புரியறதுனால என்ன ஆகும்னாக்கா நம்முடைய ஆன்மீக பாதையில வந்து முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ வில் கெட் சர்சார்ஜ்னா எப்படி பேட்டரி, இப்போ ஃபோன் வந்து நம்ம ஒரு இதில் போட்டு எலக்ட்ரிக் அந்த இதில் வந்து ப்ளக் பாயிண்ட்ல போட்டு வச்சோன்னா எப்படி சார்ஜ் ஆகுதோ அது மாதிரி நாம ஒரு மகாபாகவதர்கள், ஒரு சீனியர் டிவோட்டீஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எலிவேட்டட் டிவோட்டீஸோடலாம் நம்ம அசோசியேஷன் வச்சுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ நாம ஆன்மீகத்தில் வந்து எழுச்சி உருவதற்கான மார்க்கம் வந்து நமக்கு கிடைக்கப்படும். ஜஸ்ட் அவங்களோட பேசுறதுனாலயோ அவங்க மேல பட்ட காட்டு நம்ம மேல பட்டா கூட நம்ம வந்து வில் பிகம் சோ மச் எலிவேட்டட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ அததான் இந்த இடத்துல வந்து இந்த 5 வயதுல இவ்வளவு முதிர்ச்சி வந்திருக்கிறதுக்கான காரணம் யாரு? ஸோ இந்த மகாபாகவதர்களுடைய கருணை உள்ளம், அவரை வந்து வேறுபாடு காணாம, ஏன்னா ஒரு வேலைக்காரருடைய மகன் என்று அவர்கள் வேறுபாடு பார்க்கவில்லை. அங்கே மகாபாகவதர்கள் எதை கண்டார்கள்? அந்த ஜீவன் என்ற அந்த ஜீவாத்மா என்ற தத்துவத்தை மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க இல்லையா. ஸோ நாமும் அதை வந்து பழகி கொள்ள வேண்டும். யாரிடத்திலுமே வந்து நாம வேறுபாடு பேதபாகம் காணக்கூடாது. ஏனென்றால் எல்லோருமே ஆத்மாக்கள் தான் இல்லையா. ஸோ செய்யும் செயலால் வந்து அவர்களுடைய தொழில் வேணா வேறுபடுமே ஒழிய ஆத்ம நிலையில வந்து நாம் எந்த வேறுபாடுமே யாரிடத்திலுமே நாம பார்க்க கூடாது. அப்படி நம்ம வந்து பார்க்காத ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுதுதான் நாம அனைவரையுமே அவ்வாறே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு கொடுக்கும். ஸோ இறைவன் வந்து இது சுப்ரீம் பர்சன். இழிவான ஒருத்தனை கூட வந்து பகவான் அவருடைய ஹிருதயத்திலுமே இருக்கார் இல்லையா. அவன் இழிவானவன், அவன் ஹிருதயத்துல நான் எதுக்கு இருக்கணும்னு அவர் எங்கேயாவது எக்ஸிட் ஆறாரா? கிடையாது இல்லையா. நம்முடைய சொந்த பந்தங்கள் இல்லையா, இல்ல நண்பர்கள் ஒரு சின்ன ஒரு மன வருத்தத்தால அவங்கள நாம திட்டுவோம், அவங்க நம்மளை திட்டுவாங்க, அவங்கள வந்து வாழ்க்கையிலே இனிமே பார்க்கவே கூடாதுன்ற ஒரு நிலைக்கெல்லாம் நமக்கு மனசு வரும் இல்லையா.
ஏன்னா அவர்களுடைய சுபாவம் அப்படிப்பட்டதுதான். அவர்களை நாம் அவ்வாறே ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவங்களுடைய குணாதிசயத்தாலதான் அந்த ஜீவன் அவ்வாறு இயங்கின்றிருக்கு. நாம வந்து அவங்கள வந்து வெறுக்க கூடாது அப்படிங்கிறத வந்து அந்த மனப்பக்குவத்தை நாம் எடுத்துட்டு வரணும். ஸோ அப்படி ஒரு பாவத்தை நாம் கொண்டு வந்தால், அதாவது இறைநிலை வந்து இறைநிலை நம்ம அடையக்கூடிய நிலை வந்து வரும். ஸோ இறைவனுக்கு இருக்கக்கூடிய கருணை அதுதான் இல்லையா? அவர் எந்த பேதத்தையுமே பார்க்கல யாரிடத்திலுமே. எல்லா ஜீவன்களையும் ஒரு புழுவுல கூட அவர் இருக்கார், எறும்புலையுமே இருக்கார். ஏன் அத்துமூண்டு எறும்புல நான் இருக்கணும்னு அவர் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அந்த எறும்புலையுமே ஒரு ஜீவாத்மா இருக்கு. அந்த ஜீவாத்மாவே இயக்கின்னு இருக்க பரமாத்மாவும் கூடவே இருக்கார் இல்லையா? அதுக்குள்ளேயே இயங்கின்னு இருக்கார் இல்லையா? அந்த ஹிருதயத்துல. அந்த மாதிரி நம்ம இந்த ஜீவன்கள் எல்லாமே வந்து இறைவனுடைய விண்ண பகுதிகள் இல்லையா? நாம் எல்லாருக்கும் ஒரு சில பண்புகள் எல்லாம் நம்ம வளர்த்துக்கிறோம் இல்லையா? ஆல் குட் குவாலிட்டிஸ், எல்லா குட் குவாலிட்டிஸுமே இறைவனுக்கு வர்றதுதான். ஆனா இந்த பௌதிக உலகத்துக்கு வந்த பிறகு நாம் என்ன பண்றோம்? இங்க இருக்கக்கூடிய குணாதிசயத்தால நாம வந்து இந்த 6 விதமான கலங்கங்களை வந்து நாம டெவலப் பண்ணிக்கிறோம். அதனாலதான் நம்ம இந்த இடத்துல உழண்டு கொண்டே இருக்கிறோம், கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் இல்லையா? He was the son of the most insignificant parentage இல்லையா? ஒரு வேலைக்காரியுடைய மகன் அவர் வந்து. He was not properly educated. அவருக்கு எந்த கல்வியுமே வந்து அந்த சமயத்துல வழங்கல. 5 வயசுல என்ன இருக்குதா? இனிமேதான் ஸ்கூலுக்கே போக வேண்டி இருக்கக்கூடியது இல்லையா? 5 இயர்ஸ்க்கு. Still, because his complete energy was engaged. ஆனாலும் அவர் வந்து தன் தாய் எவ்வாறு பணிவிடை செய்தாரோ அதை பின்பற்றி அங்கு வந்திருந்த அந்த மகா பாகவதர்களுக்கு வந்து தொண்டு புரிந்தார். He became an immortal sage. அதனால் அவர் வந்து எப்பொழுதுமே நித்தியமா இருக்கக்கூடிய ஒரு நிலையை அடைந்தார். தேவரிஷி நாரதர் பெர்மனண்டா இருக்கக்கூடியவர். One who can raise to the highest platform through being engaged in the service of the Lord despite material disqualification. One can raise இல்லையா? அதனால பகவானுடைய திருத்தொண்டுக்கு நாம வந்து இப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ் இருந்தாதான் நான் பகவானுக்கு வந்து தொண்டு புரிய முடியும் அப்படின்லாம் கிடையாது. என் நிலை ஆயினுமே நம்மளால இயன்றத வந்து தொண்டாக நாம புரிந்து கொண்டே இருக்கணும். அது பகவான் அதைதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். எவ்ரி மொமெண்ட் we have been tested. அது நம்ம பார்க்கணும். நாம் எந்த அளவுக்கு இறைவனை நம்புகிறோம் என்பதையுமே பகவான் பார்த்துட்டு தான் இருக்கார். டியூவாலிட்டியோட தான் நம்ம செயல்படுறோமா, இல்ல ஸ்ட்ராங் கன்விக்ஷனோட தான் செயல்படுறோமா இல்லையா? உறுதி கொண்ட நெஞ்சோட தான் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டுதான் நம்ம செயல்படுறோமா, இல்ல டபுள் ஸ்டாண்டர்டா பகவான் காப்பாத்துவார், இல்ல காப்பாற்ற மாட்டார், பகவான் காப்பாத்துவார், காப்பாற்ற மாட்டார் இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்துலதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா? இது எல்லாமே பகவான் ஒவ்வொரு க்ஷணமுமே அவர் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கார். நமக்கு தான் அவர் இருக்கிறது தெரியாது, உணர முடியாது இல்லையா? ஸோ ஒன் கைண்ட் யாரா இருந்தாலும், ஒரு சண்டாளனா இருந்தாலுமே அவன் இறைவனுடைய தொண்டுல வந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் அவன் வந்து he can rise to the highest platform. எக்ஸாம்பிள் யாரு? நாரத மகரிஷி. ஸோ நாரத மகரிஷி அந்த வேலைக்காரனுடைய மகனாக பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? ஒரு கந்தர்வனாக இருந்தார். பீயிங் எ தேவதா. and then he fell down இல்லையா? ஏன்னா அங்கே சாபத்தினால் வந்து அவர் வந்து வேலைக்காரடி மகனாக பிறக்க வேண்டியாரு இல்லையா? பிரஜாபதியால சபிக்கப்பட்டு. ஏன்னா பிரஜாபதி அவங்க வந்து ஏதோ ஒரு யக்னம் அதெல்லாம் பண்றது, ஒரு யாக இதுக்காக வந்து அனைத்து தேவர்களையுமே அழைத்திருக்கும் பொழுது, ஸோ கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருடர் இவங்க எல்லாமே மியூசிக் இந்த மாதிரி ஏதாவது ஆடல் பாடல்கள் இதுல எல்லாம் அவங்க வல்லவர்கள். ஸோ அங்கே கந்தர்வராக வந்திருந்த நாரத மகரிஷி, அதாவது வேலைக்காரருடைய மகனாக பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் அங்கிருந்த பெண்களுடைய அதாவது அழகை வர்ணித்து அவர் வந்து பாடினார். ஸோ அதை கண்டு கோபம் முற்றுதான் அங்கே பிரஜாபதி வந்து அவருக்கு சபித்தார், கீழான ஒரு பிறவி வந்து பிறக்கணும்ட்டு. ஆனாலும் அவருடைய அந்த தேவர்கள் என்ற குவாலிஃபிகேஷனே ஹையஸ்ட் இல்லையா? ஸோ தேவர்களாக பிறப்பதற்கும் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் உண்டு. அந்த குவாலிஃபிகேஷன் இருந்ததால மேபி அந்த சுக்ருத்தியால் அவருக்கு வந்து இந்த வாய்ப்பும் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ மகாபாகவதர்களுக்கு சாதுர்மாசியத்தம், ஸோ நேற்றிலிருந்து சாதுர்மாசியம் வந்து ஆஸ் பர் இஸ்கான் வந்து தொடங்கியாச்சு இல்லையா? சாதுர்மாசியம் வந்து இப்பத்துல இருந்து நம்ம கார்த்திகை திங்கள் இல்லையா, அந்த கடைசி ஏகாதசி வரும் பொழுது, 2வது ஏகாதசி வர வரைக்குமே
வந்து நம்ம அந்த சாதுர் மாசம் வந்து விரதம் அனுஷ்டிப்பாங்க. ஸோ யாருக்கெல்லாம் என்ன முடியறதோ, ஐ திங்க் இந்த மந்த் என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது, பால், தயிர், கீரை, இந்த மாசம் கீரை மாதாஜி. இந்த மாசம் கீரை சாப்பிடக்கூடாது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் மந்த் என்ன மாதாஜி, பாலா? ஆமா, பால், மாதாஜி, அப்புறம் பால், தயிர், அப்புறம் தயிர் அப்புறம் பால். தயிர், உளுந்து. அப்புறம் பால், அப்புறம் உளுந்து இல்லையா? உளுந்து லாஸ்ட் உளுந்து. லாஸ்ட் உளுந்து. நான் அதை மறந்துட்டேன். ஓகே, கீரையை ஆன வரைக்கும் தவிர்த்துருங்க. ஓகே, ஸோ கீரையை தவிர்த்துடலாம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதாவது எக்ஸெப்ஷன் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து எக்ஸெப்ஷன். ஓகே, அது வந்து அது இட் இஸ் அன் அடிஷ்னல். அதை யாரும் மெயினாக சாப்பிட்றது கிடையாது இல்லையா? ஸோ அதனால நார்மலா எல்லா கீரை பதார்த்தங்களையுமே இந்த ஒரு மாதம் மட்டும் தவிர்த்து, மேலும் இதை தவிர்க்கிறதுக்கான காரணமும் இருக்கு. ஏன்னா இப்ப மழைக்காலம் தொடங்கும் பொழுது புதுசா வரக்கூடிய அந்த கீரை வகைகள்ல பாத்தீங்கன்னாக்க புழு பூச்சிலாம் நிறைய இருக்கும். ஓகே, அது நம்மளையே தெரியாம அது வந்து இருக்கும். அதனாலதான் அந்த கீரையை வந்து நாம தவிர்க்கிறது ஆக்சுவலி. ஓகே, பை அன்னோயிங்லி ஆல்சோ வி ஷுட் நாட் கில் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, அது ஒண்ணு. அடுத்து பால், தயிருக்கு எதுக்கு விளக்குன்னு எனக்கு தெரியாது. ஜெயமகாலட்சுமி மாதாஜி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கும் தெரியாது மாதாஜி. எனக்கு கூட தெரியாது. உளுந்து வந்து இட் இஸ் மோர் புரோட்டீன் கைண்ட் ஆஃப் திங். ஸோ ஜென்ரலா நான்வெஜ்ல தான் நிறைய உளுந்து இருக்கு, அதாவது புரோட்டீன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சமமா நினைக்கிறதுனால தான் அப்படின்ற ஒரு கருத்து வந்து ஐ திங்க் சம்படி டோல்ட். ஆனா அது உண்மையிலே எதுக்கு உளுந்து சாப்பிடக்கூடாதுன்றது எனக்கு தெரியாது. மாதாஜி, பால் வந்து ஒரு இந்த உணவு தானே மாதாஜி? ஆனா பால், தயிர் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ லெட் மீ செக். நான் இந்த டெம்பிள்ல கேட்டு பார்க்குறேன் எதுக்கு சாப்பிடக்கூடாதுன்ட்டு. இதுவரையும் நான் கேட்டதில்லை, பட் என் மனசு கூட தோணுது. ஸோ தேர் ஷுட் பி சம் ரீசன். ஆனால் கீரை மட்டும் என்னால் அனலைஸ் பண்ண முடிஞ்சது. இப்போ வரக்கூடிய இந்த கீரைகள் வந்து மழை காலத்தில் இப்போ வரக்கூடியது. மழை நிறைய இருந்தா அதில் வந்து புழு பூச்சி நம்மளே அறியாமலே இருக்கும். ஸோ அதனால பை மிஸ்டேக் கூட நாம் அதை வந்து கொண்டுடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான். ஏன்னா எதுக்கு சதுர் மாசத்துல எல்லாரும் இந்த யோகிகள், ஞானிகள் எல்லாம் வெளியே போறது இல்லைன்னா பை மிஸ்டேக் ஆல்சோ அவங்க காலால மிதிச்சிடக்கூடாது, ஒரு புழு பூச்சிக்கு கூட வந்து துன்பத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. அதனாலதான் ஓரிடத்துல தங்கி பிரசங்கங்கள் இதெல்லாம் வந்து செயல்படுவாங்க. ஃபார் த பர்சனல் எக்ஸாம்பிள், Narada Muni, in his previous birth, it is clear that service of the Lord begins with the service of the Lord's bona fide servants. And wonderful sentence இது ஆக்சுவலி. நம்ம இறை தொண்டு என்பது எங்கே ஆரம்பிக்கிறதுன்னா ஒரு குரு இல்லையா, ஒரு பக்தருக்கு செய்யக்கூடிய தொண்டிலிருந்து தான் நாம் அடியனுக்கு அடியன், தாசனுக்கு தாசனுக்கு தாசன், அப்படிதான் வந்து தொடங்குறது. ஸோ இறைவன் வந்து தனக்கு தொண்டு புரியலைன்னாலும் பரவாயில்ல, தன்னுடைய பக்தர்களுக்கு தொண்டு புரிந்தா ஆனந்தம் கொள்வார். இன்னும் மர்சிஃபுல்லா வந்து அவர் வந்து ஸோ கருணை உள்ளம் கொண்டு நமக்கு அருள் பாலிக்கிறது எப்படின்னா, நாம ஒரு தொண்டனுக்கு நாம அதாவது அவங்களுக்கு வந்து நாம தொண்டு புரியும் பொழுது one should therefore choose a bona fide servant of the Lord constantly engaged. அதனால நாம ஒரு குருவா நாம யாரை ஏற்றுக்கணும்னாக்கா, இறை தொண்டு யார் இடைவிடாது இறைவனுக்கு காற்றிக் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு நாம தொண்டு புரியாது. இப்போ நாம சில பிரபுபாதருடைய இயக்கத்துல வந்து நாம் என்னெல்லாம் தொண்டுகள் பண்ணலாம் வந்து புஸ்தகம் இல்லையா, புக் புக் நம்ம புக் சேல்ஸ்ல வந்து நம்ம வந்து ஈடுபடலாம். அடுத்து ப்ரீச்சிங் பண்ணலாம் இல்லையா, கோயில்ல வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்றதுல நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம், கோயில் சுத்தம் பண்றதுல ஹெல்ப் பண்ணலாம். இப்படி இறைவனுடைய கைங்கரியத்துல வந்து இப்போ நம்ம எல்லாருமே சேவை பண்றோம்னா இட் கோஸ் டு யாருக்கு அந்த கிரெடிட் போறது சொல்லுங்க? ஸ்ரீல பிரபுபாதருடைய இயக்கத்துக்கு தான் போகுது. பிகாஸ் இஸ் அ கிரேட் டிவோட்டி. அவருக்கு தான் நாம தொண்டு பண்றோம்னு அர்த்தம். ஓகே, ஸோ இறை தொண்டு நாம் இறைவனை எண்ணிக்கொண்டு பண்ணாலும் எவ்ரிதிங் கோஸ் டு த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் த ஸ்ரீலா பிரபுபாதா. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம போனஃபைட் சர்வன்ட்ஸ், அவங்களுக்கு நாம தொண்டு பண்ணணும். ஒன் ஷுட் தேர்ஃபோர் சூஸ் எ போனஃபைட் சர்வன்ட் ஆஃப் த லார்ட். யார் கண்டினியூஸா வந்து இறை தொண்டில், இப்போ நம்ம குரு மகாராஜ் கூட கண்டினியூஸா தொண்டு பண்ணிகிட்டே இருக்கார். அவருடைய உடல் உபாதைகளை பற்றியெல்லாம் அவர் வருத்தப்படவே இல்லாம இல்லையா. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. நான் ஒரு பக்கம் கிளாஸ் எடுப்பேன், சைத்தன்ய சரிதாமிர்தம் கிளாஸ். இஸ் வெரி வெரி டிவோட்டட் டு சைத்தன்யா மகாபிரபு. ஓகே, ஸோ லீலா, அதாவது சைத்தன்ய சரிதாமிரதத்துல வந்து அவருக்கு ரொம்பவுமே விருப்பம்.
நிறைய கிளாஸஸ் சைத்தன்ய சரிதாமிரதம் தான் எடுக்கிறார். ஐ திங்க் ஹி கம்ப்ளீட்டட் பக்தி வேதாந்தா. இந்த இத்தனை ப்ராப்ளம்க்குமே அவர் பக்தி வேதாந்தா முடிச்சுட்டாரு. இப்போ பக்தி சர்வபௌமா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது ஆக்சுவலி. ஸோ அதையும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுவார். ஸோ ஹி வில் பிகம், அதாவது அவருடைய உடல் உபாதைகளை பற்றி அவர் வருத்தப்படவே இல்லை. அவர் பாட்டு அவர் வந்து இறை தொண்டுல வந்து ஈடுபட்டு இருக்கார். ஸோ ஆனா அதுக்கான ஒரு நம்ம அப்படியே காப்பி பண்ணக்கூடாது. ஸோ அவருடைய உணர்தல் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றத வந்து நாம புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ஒருத்தருடைய பாடிலி பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒருத்தர் வந்து மேல் நோக்கி அவர் வந்து செயல்படுகிறாருன்னா இந்த உடல் உபாதைகள் என்பது அவர் வந்து பெரிதாக கருதுவது கிடையாது. அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவருக்கு இருக்கும். மேலும் உடல் தளத்திலிருந்து அவருடைய செயல்பாடுகள் இருக்காது, அனைத்தும் ஆன்மீக தளத்திலிருந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு நிலையை வந்து அடையணும். அது அடையிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனா இங்க செகண்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி எங்கேஜிங் இன் தி சர்வீஸ் ஆஃப் த லார்ட், அந்த செயல்ல வந்து நாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி நம்முடைய குருவை வந்து குருவுக்கான இது வந்து சேவை அப்படின்னு நினைச்சுட்டு நாம செய்ய ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு அந்த பக்தியினுடைய பாவம் வந்து வளரும் இல்லையா? இஸ் அக்செப்ட் சச் எ சர்வெண்ட் ஆஸ் எ ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அண்ட் என்கேஜ் இன்செல்ஃப் இன் இஸ் சர்வீஸ் இல்லையா? அப்படிப்பட்டவரை வந்து இறைவனுடைய தொண்டன், அதாவது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை வந்து நாம வந்து ஒரு குருவா ஏற்றுக்கொண்டு அவருடைய சேவையில நாம இணைத்து கொள்ளணும். ரொம்ப முக்கியம் அது ஆக்சுவலி. Pure devotees of the Lord are impartial in distributing bhakti. இது 100%. ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் நான் இது சொல்லிக் கொடுப்பேன் அப்படி ரெஸ்ட்ரிக்டடா, அப்புறம் இவங்களுக்கு நான் வந்து ஓரளவுக்கு தான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்லாம் அந்த வேறுபாடை பார்க்கக்கூடாது. நமக்கு என்ன தெரியுமோ, எதை அறிந்து இருக்கிறோமோ அதை பாகுபாடின்றி எல்லோருக்குமே வழங்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் வந்து தூய பக்தர்கள் இல்லையா? இந்த பக்தி வேதாந்தாஸ் கேவ் பக்தி லிபரலி டு நாரதா இனிஷியேட்டட். அந்த 5 வயதுலயே அவருக்கு வந்து இனிஷியேஷன் கொடுத்துருக்காங்க, தீட்சை பெற்றார் இல்லையா? த டிசிப்ளின் ஃபாலோட் பை நாரத முனி ஈவன் அஸ் எ ஸ்மால் பாய் இல்லையா? அவர் ரொம்பவுமே ஒழுக்கமாக இருந்தார். இட்ஸ் மென்ஷன், பட் பிஃபோர் த இனிஷியேஷன் ஹி பிகேம் மோர் அண்ட் மோர் அட்வான்ஸ்ட் இன் டிசிப்ளின். அவர் வந்து தீட்சை பெறதுக்கு முன்னாடியே அந்த ஒழுங்குமுறை எல்லாமே வந்து அழகா கடைபிடிச்சார். which is very essential for one who wishes to make the progress in the life. ரொம்ப முக்கியம் அது ஆக்சுவலி. டிசிப்ளின் இஸ் த சக்சஸ் ஆக்சுவலி. யாராவது ஒருத்தர் வந்து ஒரு செயல் செய்யறாங்கன்னா அது அப்படியே வந்து செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு வந்து டெய்லி நான் வந்து ஒரு 20 பக்கம் பாகவதம் படிக்கணும்ன்றத வந்து மனசுல ஏற்படுத்தி கொண்டு நான் அமர்ந்தேன் என்றால், நான் அதை படிச்சுட்டே இருக்கும்போது என்னைக்கோ ஒரு நாள் என்னால் படிக்க முடியாம போனாலும் அதற்காக நேரத்தை ஒதுக்கி முடிச்சுட்டு படும். இதே எக்ஸாம்பிள் வந்து பிரபுபாதர் சொல்ற 16 மாலை வந்து தீட்சை பெற்றவங்களுக்குன்னு கிடையாது, பெறாதவங்களுக்கே அது மேண்டேட்ரி. ஓகே, ஸோ 16 மாலை வந்து நீ வந்து முடிக்க முடியலன்னா சாப்பிட மறக்கல இல்லையா, தூங்க மறக்கல இல்லையா, வேற எந்த செயல்களை செய்வதையுமே நம்ம மறக்கல. அது எப்படி நம்ம 16 மாலை முடிக்க முடியாம படுக்க முடியும்? நோவே இல்லையா? ஸோ அவ்வாறு அவர் எடுத்துருக்கு. அதாவது we need to have a commitment, சின்சியர் கமிட்மெண்ட் இருக்கணும் நமக்கு. அப்ப நாம வந்து பக்தியில முன்னேற்ற பாதைக்கு போக முடியும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம் இது ஆக்சுவலி இல்லையா? ஸோ ஆன்மீகத்துல வந்து நமக்கு பயிற்சி என்பது முக்கியம். சாதன பக்தியை நமக்கு சொல்லி கொடுக்குறவங்க முக்கியம். நம்மளாம் அப்படிதான் கத்துட்டு இருக்கோம் இங்க இல்லையா? காலையில மங்களாரத்தி பார்த்து நம்ம வீட்டுல மங்களாரத்தி பண்றோம், போகாரதி, அடுத்து வந்து இது ஆஃபரிங், அப்புறம் வந்து ஸ்வீகரிக்கிறது இல்லையா, பிரசாதத்தை ஸ்வீகரிக்கிறது மற்றும் வந்து பிரசாதத்தை வந்து நைவேத்தியத்தை பகவானுக்கு படைக்கிறது. ஸோ இப்படி ஒரு அதாவது பூஜை புனஸ்காரங்கள் வந்து நம்ம பார்க்கறதுக்கான அந்த நிலை. அதாவது நம்ம காலையில மங்களாரத்தி கலந்துக்கிறோம். சந்தியா காலத்துல சயன ஆரத்தி எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம டெம்பிள் வந்து அங்கேயே டைரக்டா அட்டென்ட் பண்றவங்க தான் அட்டென்ட் பண்ணுவாங்க. சயன ஆரத்தி கிடையாது. மத்தியானம் போக ஆரத்தி உண்டு. ஓகே, காலையில தர்ஷன ஆரத்தி உண்டு, நைட்ல சயன ஆரத்தி உண்டு இல்லையா, சந்தியா ஆரத்தி, சாயங்காலம் வந்து சந்தியா ஆரத்தி. ஸோ இப்படி ஒன்னொன்னுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ இவ்வாறு அந்த ட்ரைனிங்ல வந்து நம்ம வந்து நம்மளை நாம் ஈடுபடுத்திக்கணும்னாக்கா நம்முடைய கலாச்சாரம் வந்து சரியான ஒரு பாதையில வந்து இட்டு செல்லும். இல்லைன்னாக்கா நம்ம வந்து எப்பவுமே சரிக்கு விழ வேண்டியதுதான். ஸ்ரீல பிரபுபாதர் எழுதுறார்,
தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி பிளானிங். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். நம்ம எப்படி வாழ்க்கையை வந்து எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? சில பேர் வந்து அழகாக வந்து பிளான் பண்ணபடி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது இருவருமே வந்து கணவன் மணி இருவருமே ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வருவாங்க. நம்ம என்ன பண்ணணும், இந்த வயசுல என்ன பண்ணணும், இந்த சம்பாத்தியத்தை என்ன பண்ணணும், இப்படி சேர்த்து வைக்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், ஸோ நம்ம பிள்ளைகளுக்கு இவ்வளோ சேர்த்து வைக்கணும், இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்து பக்தி பாதையில் கூட நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்டாக எடுத்துகிட்டு போகணும். எஸ், மங்களாரத்தி பார்க்குறோமா, எப்பவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. மங்களாரத்தி தர்ஷனார்த்தி பார்க்குறோமா, எப்பவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. பாகவதம் கேட்குறோமா, எப்பவுமே நம்ம பாகவதத்தை மிஸ் பண்ணக்கூடாது. கிளாஸ் அட்டன் பண்ணுறோமா, கிளாஸுமே நம்ம வந்து என்னைக்கு அட்டன் பண்ணாமல் இருக்கக்கூடாது. வெரி ரேர் எக்ஸெப்ஷன், அது இட் இஸ் 1 or 2 ஃபைன். ஆனால் ஒரு 10 நாள் வந்துட்டு ஒரு 2 நாள் வர்றது கிடையாது, 10 நாள் வந்துட்டு 2 நாள் வர்றது, அது இர்ரெகுலர். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா, நம்ம பக்தியில் வந்து தடையில்லாமல் முன்னேறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது. எப்போ நம்மளுடைய டிவோஷன் வந்து தங்கு தடையின்றி நாம் செயல்பட்டுட்டே இருக்கோமோ அதுக்கேற்றவாறு நம்ம வந்து பக்தியிலையும் முன்னேற முடியும். பஞ்ச் லைன் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இது அழகான இந்த இது வந்து நம்ம படிக்கணும். ஐ திங்க் இந்த இதில் படிக்கும் பொழுது உங்களுக்கு வரும், கடைசியில் வரும். ஓகே, வெல் டிசைன் வித்தவுட் பீயிங் செல்ஃப் கண்ட்ரோல்டு. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. ஓகே, பஞ்ச் லைன் இது, டைலாக் இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வித்தவுட் பீயிங் செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது சுய கட்டுப்பாடின்றி, அதாவது மேலும் வந்து வித்தவுட் பீயிங் டிசிப்ளின், ஒழுக்கமின்மையின்றி, அதுக்கப்புறம் வித்தவுட் பீயிங் ஃபுல்லி ஒபீடியன்ட், அதாவது ஒபீடியன்ட்னா என்ன, ஆக்சுவலி நம்ம ஏதாவது மரியாதைகளோடு இருக்கிறது இல்லையா? ஸோ பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுப்போமோ அது போல் வந்து பக்தியில் போகும்பொழுதும் நமக்கு யார் எடுத்துரைக்கிறாங்களோ அந்த பாதையை வந்து நாம் சிரமேற்கொண்டு செல்லணும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட இதெல்லாமே இல்லாமல் ஒருத்தர் வந்து நோ ஒன் கேன் பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் ஃபாலோயிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். ஸோ இந்த மூணுமே இல்லைன்னா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அவங்களுக்கு என்ன சொல்ல வராங்களோ அவங்களால கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியாது. அண்ட் வித்தவுட் டூயிங் ஸோ நோ ஒன் கேன் பி ஏபிள் டு கோ டு காட் இட். ஸோ அவ்வாறு நம்ம வந்து நம்ம குரு வந்து சொன்னதை வந்து பரிபாலிக்கலைன்னா இறைவனுடைய திருநாட்டை வந்து சேரவும் முடியாது. ரொம்ப அழகான வரி இது. ஸோ வில் கோ டு த ஸ்லோகத்துக்கு போகலாம். ஒரு முறை இதை படித்து முடிச்சுக்கலாம். 31 வரைக்கும் இங்கே முடிச்சுட்டு வில் கோ தேர். ஸோ பக்தி வேதாந்தாஸ் ஆஸ் மென்ஷன்ட் அபவ் ஆர் பியோர் டிவோட்டீஸ். ஸோ அதாவது பக்தி வேதாந்தர்கள் எல்லாமே தூய பக்தர்கள். அந்த பாய் பிகேம் இன்ஃபெக்டட் பை வித் தேர் குவாலிட்டிஸ் ஆஃப் பியூரிட்டி பை தேர் அசோசியேஷன். இங்கே அசோசியேஷன் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் சாது சங்கா சர்வதித்தி ஹோய் லவ மாத்திர சாது சங்கா. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லைன்ல ஏதோ தப்பு மிஸ் பண்ணிட்டேன் நான். லவ மாத்திர சாது சங்கா சர்வசித்தி ஹோய் இல்லையா? அந்த செகண்ட் பார்ட் சாது சங்கா அது ஆன பிறகு எனக்கு தெரியல, 2 வார்த்தை இருக்கு. ஓகே, ஸோ இப்படி பக்தி வேதாந்தர்கள் வந்து அவங்களுடைய இட் இஸ் லைக் இன்ஃபெக்ஷன். சரி, நம்ம எல்லாமே ஒரு பழக்க வழக்கங்களுக்கு எப்பவுமே அடிமை ஆகிறவங்க தான். அடிமை என்று சொல்றதை விட அதை அப்படியே எடுத்துட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய, அது நல்லதா இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இல்லையா? இப்போ அஜ்ஞானத்துல இருக்கிறவங்க வந்து குடிக்கிறதுக்கு அடிமையாகும். ரஜோகுணத்துல இருக்கிறவங்க வந்து மேலும் மேலும் பொருள் சேர்க்கணுன்றதுக்கு அடிமையாகும். சத்துவகுணத்துல இருக்கிறவங்க வந்து நிறையவே வந்து ஞானத்தை அபிவிருத்தி செய்து கொள்ளணும்னு நினைப்பான் இல்லையா? அது போல இங்க பக்தி வேதாந்தர்கள் வந்து 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். ஸோ அவங்களுடைய அசோசியேஷன் இந்த இடத்துல ஒரு வைரஸ் மாதிரி தான். யாருக்கு? நாரத மகரிஷி சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது. ஏன்னா அவர்களையே பின்தொடர்ந்து அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே அவர் வந்து அக்வயர் பண்ணார் அவர். ஸோ எப்பவுமே நாம் எந்த அசோசியேஷன்ல இருக்கிறோமோ அந்த சுபாவம் நம்ம கிட்ட கண்டிப்பா ஒட்டிக்கும். நம்ம பிரஜல்பா பண்ணக்கூடிய அசோசியேஷன்ல இருந்தா நம்ம பிரஜல்பா தான் பண்ணணும். பக்தர்களுடைய கூட்டத்துல இருக்கும் பொழுது இருந்தோம்னாக்கா, அசோசியேஷன் இருந்ததுனாக்கா நாமளும் வந்து பக்தராகிறதுக்கான ஒரு மார்க்கத்துக்கு நம்மளால செல்ல முடியும். ஓகே, அண்ட் பை ஈட்டிங் ஒன்ஸ் த ரெமினன்ஸ் ஆஃப் த ஃபுட் ஸ்டஃப் டேக்கன் பை தம். ஸோ அவங்க பிரசாதத்தை ஸ்வீகரித்த பிறகு மீதம் இருந்த அந்த உணவை வந்து எடுத்துக்கொள்றது. அதுவும் நாரத மகர்ஷி எப்படின்னா அதை அனுமதி பெற்று எடுப்பார். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமே. ஸோ வித்தவுட் த அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. தட் இஸ் அ ராங் திங். ஓகே, ஸோ அதையும் வந்து ஒரு சில இடத்துல வந்து ஓகே பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலை தான். ஆனால் தட் இஸ் நாட் த ரைட். அவர்கள் மனம் உவந்து நமக்கு எதையுமே வந்து ஒரு ஃப்ரீ மைண்டோட செய்யணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். நிறைய அப்டக்கல்ஸோட வரும்பொழுது அது அப்டக்கல்ஸோட தான் நிற்கும் இல்லையா?
இன்ஃபெக்ஷன் இதுவும் வந்து ஒரு மாதிரி கெட்டிங் ஒரு என்னது இன்ஃபெக்ஷன்னா ஒரு தொற்று இல்லையா? ஸோ இந்த பழக்க வழக்கங்கள் கூட வந்து ஒருத்தருக்கு நன்மையான பழக்க வழக்கம் கூட ஒரு இன்ஃபெக்ஷன் தான். ஏன்னா அதை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணுன்ற அந்த உறுதி நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? எவ்வாறு தீமையான செயல்களுக்கு வந்து ஒரு ஜீவன் வந்து ஆட்கொள்ளப்படுகிறதோ அதே போல நல்லவர்களை வந்து தரிசனம் பெற்று அவர்களோட வந்து இருக்கக்கூடிய அந்த தொடர்பை வந்து ஸ்திரப்படுத்தி கொள்ளும் பொழுது நாம நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே நாம வந்து மேன்மையான நிலையில செல்ல முடியும். ஸோ இதுக்கு உதாரணம் இந்த இடத்துல நாரத மகரிஷினுடைய வாழ்க்கை வரலாறு, முந்தைய வாழ்க்கை வரலாறு. ஸோ இதுவும் ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் இல்லையா? ஸோ எதை 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 கொண்டு அவர் வந்து அதாவது அவருக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு தொற்று வந்ததுனாக்கா அவர் வந்து இந்த மகாபாகவதர்களுடைய அசோசியேஷனால இல்லையா? ஸோ அவங்க வந்து விட்டு வைத்த மீதம் இருந்த உணவை வந்து அவர் அருந்தியதால. ஸோ ஈவன் டிவோட்டீஸ்னுடைய பிரசாதம் அவங்களுக்கு பண்ண ஆஃபரிங் கூட வந்து இட் ஹாஸ் ஃபுல் ஆஃப் மர்சி ஆக்சுவலி. அதை நாம் ஸ்வீகரித்தாலும் நமக்கு நல்ல ஒரு மார்க்கம் என்பது கிடைக்கப்பெறும். The infection of the qualities of the pure devotee means அப்படின்னா அவருடைய குவாலிட்டிஸ் எல்லாமே அந்த அவரை ஃபாலோ பண்றவங்களுக்கு வரும் இல்லையா? இப்போ என்கிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அதுல வந்து என்ன ஃபாலோ பண்றவங்கனாக்க என்னுடைய பிள்ளைகள் இல்லையா? அவங்களுக்கு கண்டிப்பா ஓரளவுக்கு இருக்கும் இல்லையா? இப்ப நான் வந்து யாரையாவது ஃபாலோ பண்றேன்னா எனக்கும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் வந்து என்கிட்ட வரும், கண்டிப்பா வரும். ஸோ ஒரு கணவன் மனைவி இருக்காங்கனாக்கா இதை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ கணவன் வந்து எவ்வளவு குவாலிட்டிஸோடு இருக்கார், மனைவி எவ்வளவு குவாலிட்டிஸோடு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அது எப்படி இன்னொரு நபர் வந்து அக்வயர் பண்றாருன்றதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ கல்யாணம் ஆனப்ப இப்படி இருந்தது இல்லைப்பா, ஆனால் என்னத்துக்கு இப்படி ஆயிட்டார் இவர் அப்படி. ஸோ வைஃப் வந்ததுனால தான் இப்படி ஆயிட்டார். அந்த அம்மாவும் அப்படி, இவரும் அதே மாதிரி மாறிட்டார். சொல்றோமா இல்லையா? நம்ம கண்டிப்பா சொல்றோம். ஸோ அசோசியேஷன் பிளேஸ் மேஜர் ரோல். இங்க நாரத மகரிஷி 5 வயசு சிறுவனாக இருந்த பொழுது அவர் வந்து அந்த பாகவதர்களுடைய அதாவது அனுகிரகத்தை பெற்றார், அவர்களுடைய சாது சங்கத்தை பெற்றார். அதனால அவர் வந்து ரொம்ப உறுதி கொண்ட மனதை அவர் வந்து பெற்றார் பக்தியில. ஸோ able means to imbibe the taste of pure devotion always in the transcendental activities of the personality of God. அவங்களால இவருக்கு வந்து தூய பக்தி தொண்டு வந்து அடை பெற்றார். This transcendental taste at once makes all material things distasteful. This is good only. அதாவது இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப அற்புதமான விளக்கம். நம்ம எது வரைக்குமே ஆன்மீகத்துல வந்து திளைக்கவில்லையோ அது வரைக்கும் ஆன்மீகம் பௌதிகம் இப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல தான் இருக்கும். ஆனா பௌதிகத்துல வந்து ஆன்மீகத்துல மேன்மையான ஒரு நிலையை நாம் உணரும் பொழுது பௌதிகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு நிலையுமே நம்ம பெருசா அதன் மீது ஈடுபாடு இருக்கா, அதை வெறும் கடமையாக மட்டும் செய்து கொண்டு போகக்கூடிய அத்தகைய மனசுதான் நமக்கு கிடைக்க பெறும். After the elimination of all sins or obstacle on the path of devotional service, one can become attracted. ஸோ யார் வந்து ஈர்க்கப்படக்கூடிய நிலையில இருப்பாங்கன்னா அவங்களுடைய பாவங்கள் இல்லையா மற்றும் அவருடைய தரைக்கற்கள் எல்லாமே வந்து நீக்க பெற்றிருந்தா ஆட்டோமேட்டிக்கலி அடுத்தவர்களாலும் அந்த நபர் வந்து ஈர்க்கப்படுகிறார்கள். ஸோ அந்த ஒரு சூழலை வரும்பொழுது அவர் வந்து ஸ்திரத்தன்மையை வந்து பெறணும். One can have perfect state, one can have transcendental emotions, and at least one can be situated on the plane of loving service of the Lord. இது highest. Third one is the highest. அதாவது எமோஷனலா நம்ம வந்து இருந்தோம்னா அது எமோஷனல் ஸ்டடி பண்ணாது நம்மள இல்லையா? ஸ்திரமான புத்தியை கொண்டு நாம வந்து செயல்படணும். ஸோ ஆல் ஸ்டேஜஸ் டெவலப்ட் பை த அசோசியேஷன் எல்லாமே வந்து ஒரு பக்தருடைய அனுகிரகத்தால் தான் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அண்ட் தட் இஸ் த பர்ஃபெக்ட் ஆஃப் திஸ் ஸ்டான்ஸா. 25வது ஸ்லோகம் அதை தான் சொல்றதுன்னு இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ மேலும் பெரில்ஸ் ஆஃப் முண்டேன் ஹியரிங், அதாவது இந்த பௌதீகத்தினுடைய செயல்பாடுகள் பௌதீகத்துல வந்து நிகழக்கூடிய நிகழ்வுகள் இது எல்லாமே ஒருத்தருடைய உன்னதமான காலத்தை வந்து வீண் விரயம் செய்துவிடும். அண்ட் தென் அதனால என்ன ஆகும்னாக்கா இந்த ஏத்தினுடைய 3 குணங்களோட அவர்கள் வந்து அதாவது அதுல இருந்து கட்டுண்ட நிலையில இருந்துருவாங்க. ஸோ அப்படி இதை கம்பேர் பண்ணும்பொழுது பகவானுடைய தூய பக்தர்கள் வந்து எப்பொழுதுமே தயாரா இருப்பாங்க கேட்கறதுக்கு.
அப்படின்னா பகவானை பற்றிய உரைகள் எல்லாம் நாம எடுத்துரைச்சா அவங்க கண்டிப்பா கேட்டுக்கிறதுக்கு எப்பவுமே தயாரா இருப்பாங்க. மேலும் இறைவனோட வந்து அவர்கள் சம்பந்தத்தோட இருப்பாங்க. இது வந்து 26வது ஸ்லோகத்துல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஹியரிங் ஆஃப் த லார்ட்ஸ் பாஸ்ட் டைம்ஸ், பகவானுடைய லீலைகளை கேட்கும் பொழுது இஸ் இட் செல்ஃப் டிரான்ஸெண்டல், அதுவே தெய்வீகமானது. Transcendental association with the Lord, because there is no difference between the Lord and his activities, transcendental activities. இது நம்ம நிறைய இடங்களில் படிக்கிறோம். அவருடைய செயல்கள், ரூபங்கள், நாமங்கள் மற்றும் வந்து லீலைகள். ஸோ இது அத்தனையுமே பகவானுக்கும் அவருக்கும் எந்த வேறுபாடு கிடையாது. ஸோ எப்பொழுதுமே அந்த உன்னதமான அந்த செயல்களை வந்து பகவானுடைய பக்தர்கள் இருந்து நாம கேட்டுக்கிறோம். ஸோ ஹியரிங், அது ஸ்ரவணம் தான் இஸ் த டாப் மோஸ்ட். ஓகே, quickest way to develop attraction to the about the Lord. ஸோ இது வந்து 27 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 28 வந்து a person becomes freed from the effects of lower modes. அதாவது ஒருத்தர் வந்து ஆன்மீகத்துல வந்து திளைக்கும் பொழுது இல்லையா, மேல இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஒருத்தர் வந்து டெவலப் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி அவர் வந்து பௌதீகத்தை விடுத்து ஆன்மீக தளத்துல வந்து நிலை பெறுவார். ஸோ மோட் ஆஃப் ஃபேஷன் அண்ட் மோட் ஆஃப் இக்னரன்ஸ்ல வரக்கூடிய ஒன்று. மேலும் நெசசரி குவாலிஃபிகேஷன் ஃபார் எ ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட் டு ரிசீவ் த டிவோஷனல் சர்வீஸ். அதாவது ஒரு நபர் செய்யக்கூடிய பக்தி தொண்டு அவர் எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதை வந்து அவர் அடைய பெறுவார் என்பதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் இது 29 ஸ்லோகம். ஸோ அவர் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருத்தர் வந்து டிவோட்டி அசோசியேஷனை தேடி போகணும். நம்ம வீடு தேடி வந்து டிவோட்டி அசோசியேஷன் கண்டிப்பாக வரமாட்டாங்க இல்லையா, அதனால தான் கோயிலோட நம்ம வந்து அசோசியேஷன் என்றைக்குமே வச்சுக்கணும். ஸோ வெதர் the teacher is there or not, okay, we should not leave the temple. This is the தாரக மந்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்றேன் இல்லையா. ஸோ ஏன்னா சில விஷயங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து நம் மனிதர்களாகப்பட்டவர்களுக்கு எண்ணங்கள் இதெல்லாமே மாறிண்டே இருக்கும். ஓகே, ஒரு டீச்சர் இன்னைக்கு சர்வீஸ் பண்றாங்கன்னா நாளைக்கு அந்த டீச்சர் அதே சர்வீஸ் பண்ணுவாங்கன்ற கேரண்டி கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் அவங்களுடைய சூழ்நிலை இல்லையா, அடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை வந்து அவங்களுக்கு கிடைக்காம போகிறது, இதெல்லாமே வந்து அந்த பக்தர் வந்து கிளாஸ் எடுக்கவே முடியாது. எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். ஓகே, ஸோ அதனால அந்த டீச்சர் இல்லாதனால நமக்கு எல்லாமே போயிடுத்துன்னு நம்ம தலைமையில உட்கார்ந்துடக்கூடாது துணியை போட்டுட்டு. ஓகே, வேற ஒரு டீச்சர் வந்து எடுத்தாங்கனாக்கா அதை நாம அட்டென்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு நீங்க எல்லாரும் இருக்கிறது வந்து இந்த எஸ் டீச்சர்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், தட் ஐ நோ வே டினை தட், பட் ஒன்லி டீச்சர்ஸ் பேஸ்டே நாம வந்து இருக்கோம். திஸ் ஒன் திங் ஐ வாண்ட் டு ஸ்ட்ராங்லி. ஏன்னா என்என்டி பிரபுஜியோடைய கிளாஸஸ் எல்லாம் கேட்கும் பொழுது ஐ ஃபீல் வெரி மனசளவில் கொஞ்சம் வருத்தம் வருது. அதனால இது சொல்றேன் நான். ஈவன் தோ த டீச்சர் லீவ்ஸ், அவங்க வந்து ப்ராப்பர் ஹேண்ட் ஓவர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும். ஏன்னா இது ஒரு ஆர்கனைசேஷன் இல்லையா. பட் ரீசன்ட்லி சம் இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன்ட், அதனால வந்து ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பண்டாக இருக்கார் என்என்டி பிரபுஜி இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நானே இல்லைன்னா கூட நீங்கள் எல்லாருமே ஐ எம் நாட் எ கிரேட் பர்சனாலிட்டி, பட் யூ ஷுட் கண்டினியூ வித் அனதர் டீச்சர். அந்த ஒரு மனசு பக்குவம் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கணும். ஏன்னா நீங்கள் இங்கே இறைவனுக்கு தொண்டாற்றுவதற்காக வந்திருக்கீங்க. இறைவனுடைய பக்தர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நாம் இருக்கணும். எந்த கோயிலோட நாம் அசோசியேஷன் இருக்கோ அந்த கோயிலோட நாம் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு டிவோட்டி போயிட்டதுனால வந்து ஒட்டுமொத்தமாக நாம் வந்து கிளம்பி போயிடக்கூடாது இல்லையா, அது மிக தவறானது. ஸோ தட் இஸ் ராங், தட் இஸ் அ ராங் வே ஆஃப். அதனால தான் என்என்டி பிரபுஜி அட்டாச்சு டு டீச்சர்ஸ் வந்து அதனால ரொட்டேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் வச்சார் இல்லையா. ஏன்னா வி ஆர் ஆல் ரிசோர்ஸ் டிபெண்ட் தான் இல்லையா. அப்படி இருக்கும் பட்சத்தில் வி ஷுட் ஆல்வேஸ் திங்க் அபவுட் தட். அந்த இது வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். உங்களுக்கு ஏன் இந்த ஒரு அட்வைஸ், பீங் இந்த ஹையர் ஸ்டடீஸில் இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே, ஐ கான்ட் கோ அண்ட் டெல் திஸ் டு த அதாவது லெவல் 1 லெவல் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா ஸ்டில் தே ஆர் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேஸ், நீங்கள் ஓரளவுக்கு மெச்சூர்டு ஃபேஸ் இல்லையா. அதனால் உங்களுக்கால இது புரிஞ்சுக்க முடியும். எனி ஒன் ஹூ டேக்ஸ் த கிளாஸ் யூ ஷுட் அட்டென்ட். யார் ஒருத்தர் வந்து கிளாஸ் எடுத்தாலுமே நாம் அதை கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும். இவங்க தான் எடுக்கணும். ஆனால் ஒன் குட் திங் வந்து நம்ம தமிழ் மக்கள்கிட்ட யார் எடுத்தாலுமே அட்டென்ட் பண்ணுவாங்க. அதை நான் பார்த்துருக்கேன் இல்லையா. இன்னைக்கு நான் எடுத்துட்டு நாளைக்கு ராதிகா மாதாஜி எடுத்தாங்கன்னா பார்ப்பேன். ராதிகா மாதாஜி இல்லாமல் நான் எடுத்தாலும் பார்த்துப்பீங்க இல்லையா.
ஸோ ஒன்லி திங் யூ ஆர் ஒரிட் அபவுட் த கண்டென்ட், அவ்வளோதான் இல்லையா. தட்ஸ் அ குட் ஆட்டிடியூட். ஸோ வி கேன் ப்ரே ஃபார் த டிவோட்டிஸ். ஆனால் ஸோ ஒரு டிவோட்டிக்காக நம்ம வந்து கண்டிப்பாக ஆர்கனைசேஷன் விட்டு போகக்கூடாது. இது என்றைக்குமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ இங்கே அதனால தான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, இந்த இடத்துல அவங்க வேறுபாடெல்லாம் எதுவுமே பார்க்கல இல்லையா. அந்த மகாபாகவதர்கள் அவ்வளோ கருணை கொடுத்தாங்க. அந்த பண்பு எப்படி வந்ததுன்னா, பாகுபாடற்ற நிலை வரும்பொழுது தான் வரும். ஸோ நம்ம வேறுபாடுகளை பார்த்துட்டே இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக நமக்கு இந்த உலகாயுத இதில் தான் நாம் எப்பவுமே மூழ்கி இருப்போம். One must faithfully serve the pure duty and should be obedient and strictly follow the instruction. By devotional service or by the most confidential knowledge, one can understand the different energies of Lord working. Important aspect of for a devotee know how the material world works. ஸோ 36வது ஸ்லோகம். இந்த பௌதிக இயற்கை எவ்வாறு செயல்படுகின்றது நம்ம கோலோக சாட்ல நிறைய வாட்டி படிச்சிட்டோம் இல்லையா. ஸோ இறைவனுடைய ஆற்றல், இறைவன் ஒருத்தர் தான், ஆனா அவருடைய விதிவங்கம் அனைத்துமே அவருடைய ஆன்மீக ஆற்றல் அப்படிங்கிறது வந்து நம்ம கோலோக சாட்லையும் படிச்சிருக்கோம். ஸோ இவை அனைத்துமே அவருடைய சக்தி வாய்ந்த ஆற்றலால தான் வந்து இயங்கின்றது. ஸோ இட் இஸ் நாட் தட் நாமளே இயங்கின்னு இருக்கோன்றது கிடையாது, நாம இயக்கப்படுபவர்கள். ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் see the quality இல்லையா. ஐ திங்க் இந்த இது வந்து ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலி எனக்கு இந்த பக்தருடைய பெயர் எது எழுதி வச்சேன் நான். ஓகே. ஸோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்களுடைய கதை இது வந்து ராமானுஜாச்சாரியார். ஆக்சுவலி ஸோ ராமானுஜாச்சாரியார் ஒரு ஸ்டோரி என்னன்னாக்கா, இவங்க நல்ல இருக்கப்பட்டவங்க தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனால் கர்மகாண்டால அவங்க வந்து செயல்பட்டுட்டு இருந்தாங்க முதல்ல ஆரம்ப கட்டத்தில். ஆனால் பிறகு வந்து என்ன ஆச்சுனாக்கா, தி பிகம் சோ எலிவேட்டட், ராமானுஜாச்சாரியாருடைய சீடர்கள் ஆனாங்க. ஸோ மேலும் ஒரு காலகட்டம் வரும்பொழுது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாத போகும்பொழுது தனுர்தாஸ் அவர் பேர், தனுர்தாஸும் அவருடைய மனைவியுமே. ஓகே. முதல்ல ஆரம்ப கட்டத்தில் அவங்க வந்து கர்ம காண்டால தான், அப்படின்னா பலன் கருதும் செயல்களை தான் செய்துட்டு இருந்தாங்க. ஆனா பிற்காலத்துல வரும் பொழுது அவங்க வந்து ராமானுஜாச்சாரியுடைய சீடர்கள் ஆனாங்க. ஸோ பக்தியின் பாவத்துல வந்து ஒரு கட்டம் வரும்பொழுது பணத்தட்டுப்பாடு வந்தப்போ, ஸோ அதாவது இந்த பக்தர்களுடைய வீட்டுல வந்து திருடத்துக்கு வந்தாங்க. ஸோ அதாவது இது வந்து ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு திருட்டுன்னு சொல்லலாம். அப்படின்னா தனுர்தாசனுடைய உயர்வான எண்ணத்தையும் குவாலிட்டியையுமே வந்து நிரூபிக்கிறதுக்காக ராமானுஜா ஆச்சாரியா செய்த பரீட்சை இது ஆக்சுவலி. ஸோ அந்த பெண்மணியுடைய கழுத்துல தூங்கின்னு இருக்கும்போது அந்த பெண்மணியுடைய கழுத்துல இருக்கக்கூடிய நகைகளை எடுத்துட்டு வர சொல்லி சொல்லப்பட்டது. அங்கே சென்ற சில பக்தர்கள் வந்து இது வந்து டெஸ்டிங்காக, ஸோ அங்கே வந்திருக்கக்கூடியவங்க வந்து ராமானுஜாச்சாரியுடைய சீடர்கள் என்பதை வந்து தனுர்தாசர் தெரியும். ஆனாலும் அவர் தூங்குறத போலே பாவனை பண்ணார். அதே மாதிரி அவருடைய மனைவியும் அவ்வாறே இருந்தாங்க. ஸோ ஷி கேவ் தட், அந்த இது என்னன்னாக்கா, அவங்க எடுத்துட்டு போறதுக்கு கூட அவர் வந்து சைலண்டா இருந்திருக்காங்க, தூங்குற மாதிரியே பாவம் பண்ணி. ஸோ அப்படி அதன் பிறகு வந்து அவங்க 2 பேருடைய உரையாடலை வந்து கேட்டு அந்த அவங்க வந்து ராமானுஜாச்சாரியர் சொல்லுவாங்க. ஸோ அந்த திருடன் வந்து எடுக்க முடியாம போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. அப்படின்னா திருடனா வந்த அந்த ராமானுஜாச்சார் அனுப்பின ஆட்கள் ஆக்சுவலி. ஓகே. ஸோ அப்படி வரும் பொழுது அவங்க வெளியில வந்து பார்க்கும் பொழுது இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே எழுந்துக்கிறாங்க. ஸோ நீ ஏன் ஒரு பர்டிகுலர் போஸ்டர்ல படுத்திருந்தா அவங்க எடுத்துட்டு போறதுக்கு வந்து ஈஸியா இருந்திருக்கும் இல்லையா அப்படின்னுட்டு வந்து இவர் சொல்றார் தனுர்தாஸ் வந்து. நானும் வந்து திரும்பணும்னு நினைச்சா கூட வந்து நான் திரும்புறதால அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும்ன்றதுக்காக தான் நான் திரும்பல, சேஞ்ச் பண்ணலன்றத வந்து. அப்படின்னா ஒருத்தர் விட்டு கொடுக்காத அந்த இது. ஸோ இறை பக்திக்காக வந்து ஈவன் திருடனாக வந்தாலும் இறை தொண்டிருக்கு என்று எண்ணி, அது ஒரு அழகான ஸ்டோரி தான், எனக்கு ரீகலெக்ட் பண்ண முடியல. ஸோ இந்த ஒரு பிக்சர் பார்த்த உடனே தான் ஞாபகம் வருது. ஸோ மேபி மோர் தென் இயர் இது கேட்டது இந்த ஸ்டோரி நான். ஸோ முதல்ல கர்மகாண்டியா இருந்தாலும் அவர்கள் தூய பக்தி நிலையுடைய அவங்களுடைய உணர்தலை வந்து நாம் பார்க்கணும். ஸோ பாவத்தை நாம் இந்த இடத்துல நோக்கணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா. நாரதா அட்வைசஸ் வியாசதேவ் கர்ம யோகா என்கேஜிங் ஆக்டிவிட்டிஸ் இன் லார்ட் சர்வீசஸ் இல்லையா.
ஸோ தி பெஸ்ட் ரெமிடியல் மெஷர் ஃபார் ரிமூவிங் ஆல் ட்ரபிள்ஸ், இல்லையா, ஒருத்தருடைய சங்கடங்கள் மற்றும் துக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து நிவர்த்தி ஆகணும்னா is to dedicate one's activities to the service of the Supreme Personality of Godhead. ஸோ தன்னுடைய சேவைகள் அனைத்துமே இறைவன் தொன்றுக்காக அவர் வந்து அர்ப்பணிக்கணும். மேலும் பௌதிகத்திலே செயல்பட்டு இருந்தாலும் அதையுமே வந்து கடமையாக ஏற்று பலன்கள் பகவான் என்ன கொடுக்குறாரோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தில் இருக்கணும். இறைப்பணியுடைய இதெல்லாமே இறைவனுக்கே சமர்ப்பணம். ஓகே, ஸோ therefore a material thing is at once turned into spiritual force by the great will of the Lord. ஸோ இந்த இடத்துல அந்த திருடனா வந்திருந்த அந்த சீடர்களை அனுப்பியிருந்த ராமானுஜாச்சாரியார் அந்த இருவருடைய பக்தியை மெச்சி அவங்க வந்து மீண்டும் வந்து ராமானுஜாச்சாரிக்கு இவங்க 2 பேரை பத்தி நல்லா தெரியும். ஆனா சீடர்கள் வந்து அவங்க கர்மகாண்டான்னு வாதிப்பாங்க. ஓகே, அதை நிரூபிக்கிறதுக்காக தான் ராமானுஜாச்சாரியர் வந்து இந்த ஏற்பாடை செய்தார். இன்னும் கிளியரா வந்து நான் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வந்து சொல்றேன் நான். ஆனா இதுதான் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ். அவங்க பேர் வந்து பொன்னாச்சியோ என்னமோ. அவங்க போகும்பொழுது, அவங்க நடந்து போகும்பொழுது அவர் வந்து கொடை பிடிச்சுக்கிட்டே போவாரு அவங்களுக்கு, அவரோட ஹஸ்பண்ட். அதை பார்த்துட்டு சீடர்கள்லாம் வந்து அவரை கிண்டல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டிக்கு போய் கொடை பிடிச்சிக்கிட்டு போறாரு பாருங்க அப்படின்னு. அப்ப ராமானுஜாச்சார் சிரிச்சுக்கிட்டே பேசாம இருந்துருவாரு அமைதியா. அப்புறமா வந்து போய் அவங்கள கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கூட்டிகிட்டு வர சொல்லுவாரு. அவங்க 2 பேர்ட்டையும் அவர் பேசுவாரு, என்னமோ சொல்லுவாரு. அதுக்கு பிற்பாடுதான் வந்து அவங்க சீடர்கள்லாம் வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க. ஒரு ஆமா, சீடர்களுக்கு வந்து அவங்களோட பக்தியோட தன்மை தெரியாது. அதனால வந்து அவங்கள புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க வீட்டுல போய் திருடிட்டு வர சொல்லுவாரு. அப்ப வந்து அவங்க படுத்திருக்கும் பொழுது நகையெல்லாம் கழட்டும் பொழுது இன்னொரு பக்கத்துல இருக்க நகையை கழட்டட்டும்ங்கிறதுக்கு தான் அவங்க திரும்பி படுப்பாங்க. ஆனா அவங்க பயந்து போய் ஓடி போயிடுவாங்க, முழிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து போய் அங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ராமானுஜாச்சாரியர் இந்த மாதிரி திருடிட்டு வந்ததை. சரி, போய் அங்க என்ன பேசுறாங்க போய் கேட்டுட்டு வா அப்படின்னு மறுபடியும் அனுப்புவாரு. அப்பதான் அவங்க 2 பேரும் பேசும் பொழுது, நீ ஏன் திரும்பி படுத்த, அவங்க வந்து உனக்கு அவங்க பயந்து போயிட்டாங்க, நீ அவங்களுக்கு வந்து நகையை கழற்ற வரையிலும் நீ அமைதியா இருந்திருக்கணும் இல்லைன்னு அவர் கண்டிப்பாரு ஒய்ஃப. அத வந்து கேட்டுட்டு வந்து சீடர்கள்லாம் ராமானுஜாச்சாரியர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க, அவங்களோட உயர்ந்த பக்தியை வந்து. அப்பதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. கரெக்ட். ஐ திங்க் ஐ மிஸ்ட் அவுட் சம் பார்ட். ஏன்னா மோர் தென் இயர் கேட்டது இல்லையா, அவ்வளோ ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ கரெக்ட். ஸோ இது வந்து ராமானுஜாச்சாரியார் அவங்கள பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் அவருடைய சீடர்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு லீலையை வந்து நடத்தினார். ஸோ அந்த மாதிரி நாம் எந்த அளவுக்கு சமர்ப்பணமாக இருப்போன்றது ரொம்ப முக்கியம் பக்தியில். ஸோ ஒருத்தர் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது எப்படி வேணாலும் நம்ம தெரியலாம். ஆனால் அவருடைய ஆழ் மனசில் அவருடைய பக்தியினுடைய பாவம் வந்து அவருடைய செயல்களில் வந்து கண்டிப்பாக வெளிப்படுத்தும் இல்லையா. That is the way to treat our material disease and elevate oneself to the spiritual plane where there is no misery, no lamentation and no fear. இல்லையா, பயமற்ற நிலை எப்போ வரும், நம்ம ஆன்மீக தளத்தில் இருக்கும் பொழுது தான் வரும் இல்லையா. ஸோ இறைவனுக்கு தொண்டு புரியும் பொழுது நமக்கு பயமற்ற நிலை கண்டிப்பாக வரும், இறைவன் கொடுப்பார். ஏன்னா அது எப்படி நமக்கு அந்த இறைவன் கொடுக்குறாருன்னா, நாம் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தான் அவர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வரம். ஸோ அவர் மீது நம்பும் பொழுது நமக்கு பயமே இருக்காது. இப்போ நாம பௌதிகத்திலேயே நம்ம ஒருத்தர் மீது நம்பிக்கை வைத்து, இப்ப கணவனாக இருந்தால் மனைவி மீது நம்பிக்கை, மனைவியா இருந்தா கணவன் மீது நம்பிக்கை இல்லையா. ஸோ இருவரும் ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடிய அந்த தன்மை. அப்ப அந்த நம்பிக்கைனால நமக்கு ஏதா ஒன்னானா கூட என்னுடைய வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா, ஏதா ஒன்னானா என்னுடைய மனைவி இருக்கா அப்படின்னு வந்து அவங்க கான்பிடென்டா சொல்லுவாங்க இல்லையா. அது ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல பயமே இருக்காது. பௌதிக தளத்திலே நாம் இப்படி இருக்கும் பொழுது எல்லாம் வல்ல இறைவனை வந்து நம்ம வந்து பக்தி கொண்டு அவர் மீது நம்ம நம்பிக்கை கொள்ளும் பொழுது அப்போ நித்தியமான பயமே நமக்கு இருக்காது இல்லையா. பர்மனண்டா நமக்கு பயம் என்பதே இல்லாம போயிடும் இல்லையா. அது 33வது ஸ்லோகத்துல வருது. The propensity for enjoyment may be turned into the desire for serving the mission of the Lord இல்லையா. ஸோ நாம அதாவது ஆசையை துறக்க முடியாது. ஆனா சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அதுல இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லுவாருன்னா, அவரோட ஏன் அந்த மாதிரி ஒய்ஃபுக்கு கொடை பிடிச்சிட்டு போற அப்படின்னு அவர் கேட்பாரு ராமானுஜர் கூப்பிட்டு. கேட்டோம்னா அவங்க அழகை ஆராதிக்கிறானா அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க அழகு வந்து இந்த வெயில் பட்டு வீணா விடக்கூடாது, நான் அந்த அழகை ரசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா,
நீ வந்து இதுதான் அழகுன்னு நினைக்கிறியா? சரி அப்படின்னு வா கூட்டிட்டு போறேன். உனக்கு இதை விட அழகை பார்த்தீன்னா என்ன செய்வ அப்படின்னு கூட்டிட்டு போய் ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெருமாள் அவருடைய திருக்கண்களை வந்து பாரு அப்படின்னு காட்டுவார். அந்த தாமரை கண்கள் அவர் பார்த்தோன்னா இதை விட ஒரு அழகு உண்டா அப்படின்னுட்டு அப்பதான் அவர் வந்து பக்தி நிலைக்கு மாறுவார். அவரு இருக்கலாம். கரெக்ட். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கர்மகாண்டால தான் இருந்தார் அவரு. அதுக்கப்புறம் தான் அவர் பக்தனானது. எஸ். ஸோ அதாவது இந்த கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. நான் ஐ திங்க் ஃபியூ பாயிண்ட்ஸ் நல்ல ஸ்டோரியா இருக்கு மாதாஜி, இது ஃபுல்லா கேட்கணும். ஆமா, நான் பார்த்துட்டு வந்து வேணா மறுபடியும் சொல்றேன் நான். ஓகே. ஸோ ஐ ஹாவ் நோட்டட் டவுன் இன் மை புக்கு. ஆனால் அது நான் தேடி தான் பார்க்கணும். பார்த்துட்டு சொல்றேன் நான். வெட்னஸ்டே கிளாஸ் அப்போ உங்களுக்கு சொல்றேன். தனுர் தாஸனுடைய ஐ திங்க் மாதாஜி ஆல்ரெடி கவர் பண்ணிட்டாங்க. ஐ எம் நாட் ஏபிள் டு ரீகலெக்ட் ஃபுல்லி. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் இறைவனுக்கு வந்து முதன்மை ஸ்தானத்தை கொடுத்து இல்லையா, இறை தொண்டிற்கு முதன்மை ஸ்தானத்தை அவர்கள் வழங்கினால், அவ்வாறு அவருடைய செயல்கள் எல்லாம் செயல்பட்டால் அவர்கள் வந்து இறைவனுடைய திருப்பாதங்களை அடைவதில் வந்து எந்த ஒரு தங்கு தடையுமே கிடையாது அவங்களுக்கு. ஸோ இங்கே இந்த ப்ரொஃபன்சிட்டி ஆஃப் என்ஜாய்மெண்ட், நம்ம எல்லாருமே சுகிக்கணும்னு தான் நினைப்போம். ஆனா அந்த சுகத்தை நாம வந்து நித்தியமான சுகமா இல்ல வந்து நித்தியமற்ற சுகமான்றத நம்ம முடிவு பண்ணணும். பௌதிக தளத்திலிருந்து நாம வந்து சுகித்தால் அது தற்காலிகம். அதே ஆன்மீக தளத்திற்கு சென்றால் அது நித்தியமானது. ஸோ அது எவ்வாறு நம்ம வந்து இறை தொண்டுல நம்ம வந்து நம்மள நாம ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஆன்மீக தளத்துல வந்து நாம நிலை கொள்கின்றோம். ஸோ பை டூயிங் ஸோ ஒன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் சேஞ்ச் இட் இன்டு கர்ம யோகா. And on the way by which one can attain spiritual perfection is by well engaging the work for which he has natural tendency. இல்லையா, அதாவது இயற்கையிலேயே வந்து நமக்கு தொண்டு புரியக்கூடிய அந்த பண்பு நம்ம கிட்ட உண்டு இல்லையா. அந்த ஈடுபாடு வந்து நமக்கு உண்டு. அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம தொண்டு புரியணும், அந்த மாதிரி ஒரு பாவம் நமக்கு உண்டு. அதே இறை தொண்டிற்கு நேடும் பொழுது நம்ம இன்னும் அதிகமா வந்து நம்ம பியூரிஃபிகேஷன் வந்து நிகழ ஆரம்பிக்குது. ஸோ நாரதர் வந்து அதனால என்ன சொல்றாரு, நீ கர்மயோகத்தை வந்து செயல்படக்கூடிய நிலையில எடுத்துட்டு வரணும், இறை தொண்டுக்காக எடுத்துட்டு வரணும், இறைவனை என்ன மையமாக வைத்து அனைத்து செயல்களை செய்யக்கூடிய அத்தகைய பக்குவத்திற்கு வந்து நாம வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்றதான். An expert devotee of the Lord can mold his life in such a way that while performing all kinds of duties either for this or next life he can constantly remember the Lord, name, fame, qualities. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் எந்த ஒரு செயலா இது வந்து இந்த இது யார பத்தினா விட்டல் இவர் இல்லையா, அவர் பேர் என்ன, துக்காராம் ஸ்டோரி யாருக்குன்னா தெரிஞ்ச சொல்லுங்க. காமன் பீப்புள் ஃப்ரம் டிஃபரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் இன்ஸ்பயர்ட் பை கிரேட் சயின்ஸ் லைக் Saint Tukaram to perform their duties while always remembering the Lord, Supreme Lord. அவர் எல்லா செயல்களிலுமே பகவானை வந்து பகவான மயமாக வைத்துதான் செய்வாராம். ஐ எம் நாட் ஏபிள் டு ரீகலெக்ட் தி ஸ்டோரி. ஆனா அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே அது ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி இருக்கு அவரது. ஸோ ஐ திங்க் விஷ்ணு தூதர்கள் ஸ்டோரி கூட இருக்குன்னு நினைக்கிறேன், கலந்தது ஒரு ஸ்டோரி இருக்கு. ஓகே, இந்த 2 ஸ்டோரி நான் உங்களுக்கு நான் சொல்றேன், நான் பார்த்துட்டு வந்து. ஸோ அதனால எக்ஸ்பர்ட் டிவோட்டினா என்ன அர்த்தம்னாக்கா, இறைவன் வேறு நாம செய்துட்டு இருக்கக்கூடிய செயல்கள் வேறு என்று பார்க்க மாட்டாங்க. அனைத்துமே இறைவன் தொண்டு என்று எடுத்துக்கொண்டு ஆற்றுவார்கள். அப்போ அந்த இடத்துல எதிர்பார்ப்புகள் இருக்காது. ஸோ இந்த துக்காராம் ஸ்டோரி, ஒரு நிமிஷம், வீடியோ கூட கிடையாது. ஓகே ஃபைன். அந்த மாதிரி நம்ம அந்த துக்காராம் மாதிரி நம்ம வந்து வி ஷுட் பி, அதாவது இறைவனுடைய, அதாவது எதுவுமே விட்டல் 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 விட்டல்னு கேட்குற மாதிரி இருக்குமா அவருக்கு வந்து, துக்காராமுக்கு வந்து அந்த அந்த ஒரு பாவத்தை அனைத்திலுமே இறைவனுடைய நாமங்களை கேட்கக்கூடிய அந்த பக்குவத்தை அவர் பெறுவார் ஆக்சுவலி. ஸோ அதனால அவர் ஆற்றக்கூடிய தொண்டு, பகவானுடைய நாமங்கள் இதெல்லாம் வேறு கிடையாது, அனைத்தும் ஒன்றாகவே அவர் கருதக்கூடியவர். சவுண்ட் வைப்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தஸ்மாத் ஏகே நமனசா பகவான் சாத்வதாம் பதிஹி ஸ்ரோத்தவ்ய கீர்த்தவ்யஸ்ச தேஹே பூஜ்யஸ்ய நித்யதா. ஸோ ஒருமுகமாக நம்ம செயல்படணும். ஒன் ஷுட் கான்ஸ்டன்ட்லி ஹியர், கேட்கணும், புகழணும், நினைவில் கொள்ளணும் இல்லையா. அதாவது ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் 3மே பண்ணணும். அண்ட் வர்ஷிப் த பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹூ இஸ் த ப்ரொடெக்டர் ஆஃப் த டிவோட்டிஸ் இல்லையா. பகவானை வந்து நாம வணங்கணும், ஏன்னா அவர் தான் பக்தர்களை வந்து ரட்சிக்கக்கூடியவர் இல்லையா. ஸோ சவுண்ட் வைப்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் தேர்ஃபோர் டிஸ்கிரைப் த ஆல்மைட்டிஸ் லார்ட்ஸ்
glories, other activities which you have learned by your vast knowledge of Vedas. அதனால நீங்க வந்து இறைவனுடைய புகழாரங்களை வந்து நீ வந்து கண்டிப்பாக எழுதணும். அதனால தான் அதுக்கப்புறம் பாகவதம் வந்து அவர் வந்து எடிட் பண்ணி தான் கொடுத்தார். ஃபார் தட் வில் சாட்டிஸ்ஃபை த ஹேங்கரிங்ஸ் ஆஃப் த. உண்மையிலே பாகவதத்தை கேட்க நமக்கு பக்குவம் வருதா இல்லையா? ஐ திங்க் வி ஷுட். கண்டிப்பா பக்குவம் வரும். பக்குவம் வராம இருக்காது. வருதா இல்லையா? நம்ம எல்லாருக்குமே ஒரு கதையுமே கேட்கும் பொழுது நம்ம ஓகே, இதுல இருந்து நம்ம இதை தெரிஞ்சிடணும், இப்படி நாம செயல்படக்கூடாது, இப்படி பண்ணாதான் பக்தியில நம்ம முன்னேறுவோம் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் வருதா நமக்கு? ஹரே கிருஷ்ணா. வருது மாதாஜி, வருது மாதாஜி. கண்டிப்பா நாம எங்க தவறு பண்றோம், அதை எப்படி மடைமாற்றி கொள்ளணும், இதெல்லாம் நமக்கு தோண ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அதுவே பக்குவம் ஆக்சுவலி. ஸோ நம்ம 12 கேண்டோ முடிச்சோம்னாலே ஆட்டோமேட்டிக்கலி இந்த நம்ம கிட்ட இருக்கிற 6 கலங்கங்கள் எல்லாமே நம்மளை விட்டு தூரமா விலகும். ஆனா அதை ஃபோக்கஸ்டா படிக்கணும், நல்லா கேட்கணும், ஸ்ரவணம் பண்ணணும், கீர்த்தனம் பண்ணணும். நம்ம வந்து படிக்கணும் இல்லையா? கீர்த்தனம் என்பது நாம சொல்வது, ஸ்மரணம் என்பது இறைவனை எல்லாம் அவருடைய லீலைகள் எல்லாம் நினைவில் கொள்றது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃபார் தட் வில் சாட்டிஸ்ஃபை த ஆங்கரிங்ஸ் ஆஃப் த லேர்னட் மேன். இல்லைன்னா நமக்கு உந்துதல்களை எல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது. பௌதீக உந்துதலுக்கு கட்டுப்படுத்தணும்னா ஆன்மீகத்தில் நாம் வந்து நிலை கொள்ளும் பொழுது மட்டும்தான் நம்மளால பௌதீகத்தை மிட்டிகேட் பண்ண முடியும். ஆன்மீகமற்ற, அதாவது பௌதீகமற்ற தளத்திலிருந்து, ஓகே, ஆன்மீக தளத்திலிருந்து இருந்து அந்த பௌதீக செயல்களை வந்து நாம செவ்வனே செய்து முடிக்க முடியும். ஆனால் அதை விடுத்துட்டு நாம் இறை தொண்டு எதுவுமே செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக்கலி பௌதீக செயல்கள் அனைத்துமே பௌதீக நிலையிலிருந்து தான் நம்ம செய்யணும், ஆன்மீக தளத்துக்கே வரமாட்டோம். ஓகே, ஸோ அதனால அட் த சேம் டைம் மிட்டிகேட் த மிசரிஸ் ஆஃப் த மாசஸ் ஆஃப் காமன் பீப்புள். அடுத்தவர்களின் துன்பங்களின் துயரங்களையுமே நாம கண்டிப்பா உதவி பண்ணணும். அவர்களுக்கு துன்பங்கள் வரும்போது அவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி வந்து ஒருவேளை கைடன்ஸா இருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு பொருள் இதுவா இருக்கலாம் இல்லையா? அதை வந்து நம்ம கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளணும். who are always suffering from the material pangs. Indeed, there is no way to get rid of. இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய கலங்கங்கள்ல இருந்து நம்மளால வெளியில போக முடியாது. ஆனா அது அத்தனையுமே வந்து நாம பக்குவமா செயல்படுத்துறதுக்கு நமக்கு பக்தி வந்து உதவும். அதை தான் நாம வந்து கத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த ஸ்லைட்ஸ் முடிஞ்சது. நாம இப்போ வில் கோ டு த ஸ்லோகங்கள். எஸ், டிரான்ஸ்லேஷன் அண்ட் பர்பட். வாசிங்கோ 24th ஸ்லோகா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏன் எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? தூங்கி போயிட்டீங்களா? தூங்கிட்டீங்களா இல்ல ஃபுல்லா முழுகிட்டீங்களா இல்ல வந்து புரியலையா? சைலண்டா இருந்தா எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, புரிஞ்சுதா கிளாஸ்? புரிஞ்சுது மாதாஜி. ஓகே, வாசிங்க. இன்னும் நம்ம இங்க படிக்கும் போது இன்னும் நிறைய படிப்போம். ஸோ ஸ்லைட்ஸ்ல என்ன இருக்கோ அது மட்டும் தான் நம்ம பார்த்தோம், மெயின் கான்செப்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த பர்பட்ல என்ன உதாரணங்கள் கொடுத்திருக்கார் பிரபுபாதர், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். எஸ், வாசிங்க பார்த்தா. 24 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அவர்கள் இயல்பாகவே பாரபட்சம் இல்லாதவர்கள் என்ற போதிலும் வேதாந்தத்தை பின்பற்றுபவர்களான அவர்கள் தங்களது தனிப்பெரும் கருணையால் என்னை வாழ்த்தினர். என்னை பொறுத்தவரை நான் சிறுவனாக இருந்தும் விளையாட்டில் பற்றில்லாதவனாகவும் புலனடக்கம் உள்ளவனாகவும் பணி உள்ளவனாகவும் இருந்தேன். மேலும் தேவைக்கு அதிகமாக நான் பேசவும் இல்லை. பொருளுரை. பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார், எல்லா வேதங்களும் என்னையே தேடி அலைகின்றன. வேதங்களில் 3 விஷயங்கள் மட்டுமே உள்ளன என்று பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் கூறுகிறார். அவை பகவானுடனான ஜீவராசிகளின் உறவை நிலைநாட்டுதல், பக்தி தொண்டில் முறையான கடமைகளை நிறைவேற்றுதல், இதனால் பகவானிடம் திரும்பி செல்லும் முடிவான லட்சியத்தை அடைதல். எனவே வேதாந்திகள் அல்லது வேதாந்தத்தை பின்பற்றுபவர்கள் என்பது பகவானின் தூய பக்தர்களையே குறிப்பதாகும். இத்தகைய வேதாந்திகள் அல்லது பக்தி வேதாந்திகள் பக்தி தொண்டை பற்றிய தெய்வீக அறிவை பரப்புவதில் பாரபட்சம் காட்டுவது இல்லை. அவர்களுக்கு ஒருவரும் பகைவரோ அல்லது நண்பரோ அல்ல. எவரும் படித்தவரோ அல்லது படிக்காதவரோ அல்ல. அவர்கள் ஒருவருக்கு சாதகமாகவும் மற்றவருக்கு பாதகமாகவும் இருப்பது இல்லை. பொதுமக்கள் பொய்யான புலனின்ப விஷயங்களில் நேரத்தை வீணாக்குவதை பக்தி வேதாந்திகள் காண்கின்றனர். அறியாமையில் உள்ள பாமர மக்கள் பகவானுடனான தங்களது மறந்து போன உறவை புதுப்பித்துக் கொள்ள உதவுவதே அவர்களுடைய தொழிலாகும்.
இத்தகைய உதவியால் பெரும் மறதிக்கு உட்பட்ட ஆத்மாவும் கூட ஆன்மீக வாழ்வை உணரும் நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். இவ்வாறு பக்தி வேதாந்திகளால் ஊக்குவிக்கப்படும் பொதுமக்கள் படிப்படியாக ஆன்மீக தன்னுணர்வு பாதையில் முன்னேறுகின்றனர். எனவே சிறுவன் புலனடுக்கத்தை அடையும் முன்பே, குழந்தைத்தனமான விளையாட்டுகளில் இருந்து விடுபடும் முன்பே வேதாந்திகள் அவனை ஆன்மீக வாழ்வில் புகுத்தினர். ஆனால் ஆன்மீக வாழ்வில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பே அவன் ஒழுக்கத்தில் மிகவும் முன்னேறியவனாக இருந்தான். இவ்வழியில் முன்னேற விரும்பும் ஒருவருக்கு ஒழுக்கம் இன்றியமையாததாகும். வர்ணாசிரம தர்மம் தான் மனித வாழ்வுக்குரிய உண்மையான ஆரம்ப நிலையாகும். இந்த தர்மப்படி 5 வயதை கடைந்த சிறுவர்கள் பிரம்மச்சாரிய வாழ்வை மேற்கொள்வதற்காக குருகுலத்திற்கு அனுப்பப்படுகின்றனர். அரசனின் மகன்களானாலும் சாதாரண மக்களின் மகன்களானாலும் அனைவருக்கும் இவ்விஷயங்கள் முறையாக கற்பிக்கப்பட்டன. இவர்களை நாட்டின் நல்ல பிரஜைகளாக உருவாக்குவதற்கும் ஆன்மீக தன்னுணர்வுக்குரிய எதிர்கால வாழ்வுக்கு இவர்களை தயார்படுத்தவும் இப்பயிற்சி கட்டாயமாக தேவைப்படுகிறது. வர்ணாசிரம முறையை பின்பற்றுபவர்களின் குழந்தைகள் புலனின்பம் எனும் பொறுப்பற்ற வாழ்வை அறியாமலேயே வளர்கின்றனர். தந்தையால் தாயின் கருவில் வைக்கப்படுவதற்கு முன்பாகவே சிறுவனுக்கு ஆன்மீக நுண்ணறிவு வழங்கப்படுகிறது. சிறுவன் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட்டு முக்தியடைவதற்கு தாய் தந்தை ஆகிய இருவருமே பொறுப்புடையவர்களாவர். இதுவே வெற்றியளிக்கும் குடும்ப கட்டுப்பாடு முறையாகும். இது முழு பூரணத்துவத்தை அடைவதற்காக குழந்தைகளை பெறும் முறையாகும். சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம் மற்றும் பணிவு ஆகியவை இல்லாமல் ஆன்மீக குருவின் உபதேசங்களை பின்பற்றுவதில் ஒருவராலும் வெற்றி பெற முடியாது. ஆன்மீக குருவின் உபதேசங்களை பின்பற்றாமல் ஒருவராலும் பகவானிடம் திரும்பிச் செல்ல முடியாது. ஹரே கிருஷ்ணா. லாஸ்ட் 3 வரி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மகாபாகவதர்களுடைய குவாலிட்டிஸ் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சமதர்ஷனமா இருக்கிறது இல்லையா? ஸோ அவங்களுடைய கருணை, அடுத்தவங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பக்தி தான் அவங்க அவங்களுக்கு வரமா கொடுப்பாங்க. எப்படி ஜகாய் மாதாய் கருணை, யாருடைய கருணை? நித்யானந்த பிரபுடைய கருணை பெற்றார்கள். அதனால பிற்காலத்துல அவர்கள் ஒரு கிரேட் டிவோடிஸா மாறினாங்க இல்லையா? அது மாதிரி ரொம்ப சண்டாளமா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அனுகிரகம் என்பது கிடைக்க பெறும். ஸோ இங்கே என்னென்ன விதமா சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, வேதங்களை பத்தி நம்ம படிக்கும் பொழுது 3 சப்ஜெக்ட் மேட்டர் என்னதுனாக்கா, சம்பந்தம், அபிதயா மற்றும் பிரயோஜன் இல்லையா? ஸோ பிரயோஜன் பலஸ்ருதி இறைவனுடைய திருப்பாதங்கள் அடையிறது. அபிதயா என்பது எந்த மாதிரி தொண்டுகள் புரிந்தால் நாம் இறைவனிடத்துக்கு போவோம். அதுக்கு முதல்ல நான் இறைவனோட சம்பந்தத்தை நாம் ஏற்படுத்திக்கிறோம். இது 3 பத்தியுமே அழகா எடுத்துரைச்சிருக்கு. ஸோ இங்கே பக்தி வேதாந்தர்களுடைய குவாலிட்டிஸ், அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தை பாகுபாடின்றி அனைவருக்குமே கொடுக்கக்கூடியவர்கள். இவங்களுக்கு மட்டும்தான் இது சொல்லணும், அடுத்தவங்களுக்கு இது சொல்லணும் கூடாது அப்படின்லாம் கிடையாது. எல்லோருக்கும் சமமாக பார்த்து ஏதாவது எது சொல்லணுமோ அதை கமமாக எடுத்து சொல்லணும். அப்படின்னா அந்த இடத்துல எந்த நல்லது கெட்டது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்படின்னா ஒருத்தன் நல்லவனா ஒருத்தன் கெட்டவனான்ற அந்த பாகுபாடெல்லாம் கிடையாது. ஸோ இஃப் தட் பர்சன் இஸ், அதாவது ஒரு சுக்ருதி இருந்தா கெட்டவனா இருந்தாலும் அந்த நல்ல கதையை கேட்கறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். துன்கரி இல்லையா? துன்கரி மற்றும் அவருடைய கோகர்ணா அதாவது எப்படி அவருடைய பிறப்பு எப்படின்னாக்கா, ஸோ ஒரு கணவன் மனைவி, அவங்க பேர் எனக்கு டக்கு ஞாபகம் இல்லை. அவங்க குழந்தை வரம் இல்லாமல் இருந்த காலகட்டம். அதுக்கப்புறம் குழந்தை வரத்துக்காக அவருடைய கணவர் ஒரு ரிஷி முனிகிட்டு இருந்து, இப்போ நம்ம எப்படி இந்த பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா, அது மாதிரி அதை வாங்கிட்டு கொடுப்பாரு. ஆனால் அந்த பெண்மணிக்கு அவ்வளவு ஈடுபாடே இருக்காது. ஸோ அதை சாப்பிடாம அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பசுவுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அந்த பழத்தை அந்த பசுவும் கருவுற்று அங்கே அப்படியே பிறக்கிறது தான் கோகர்ணா. ஓகே, அவருடைய செவிகள் இந்த பசுமாட்டுக்கு இருக்கக்கூடிய செவிகள் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லப்படுறது கோகர்ணா. ஸோ மேலும் தனக்கு குழந்தை கருவுற்றிருக்கேன்றது, ஏன்னா பசு கருவுற்றாச்சு, ஸோ இந்த பெண்மணியுமே கருவுற்று இருக்கிறாள் அப்படின்ற ஒரு தோரணையில தன்னுடைய தங்கையினுடைய மகனை எடுத்துட்டு வருவான். அவன் தான் துன்கரி. ஓகே, ஸோ
அவனிடத்துல தீய பழக்கங்கள் எல்லாம் நிறைய உண்டு. ஸோ அதனால அவன் வந்து பெண்களால் சபிக்கப்பட்டான் ஆக்சுவலி. அதனால அவன் வந்து கொல்லப்பட்டான், சபிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். ஸோ அவனுடைய ஆயுட்காலம் முடியாததுக்கு முன்னாடியே அவனுடைய மரணம் நிகழ்ந்ததால், ஸோ ஆயுட்காலம் முடியாமலே நம்ம மரணித்த என்ன ஆகும், நம்ம பேய் பிசாசா தான் நம்ம உலாத்தின்னு இருப்போம் இல்லையா. ஆனாலும் அதாவது இந்த ஸ்தூல உடல்ல இருந்து நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை வந்து மேனேஜ் பண்ணிடலாம். ஆனா ஸ்தூல உடல் இல்லாம நாம சூக்ஷ்ம உடலோட நாம வந்து ஒரு வேதனையை அனுபவிக்கணும்னா அது மிக கடினமானது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவரை இந்த கோகர்ணா வந்து வெரி ஸ்காலர்லி பர்சன், பாகவதம் பகவத்கீதையெல்லாம் எடுத்துரைக்கக்கூடியவன். ஸோ அவன் இந்த கோஸ்டா இருக்கக்கூடிய இந்த துன்கரி என்ன பண்ணுவான், ஒரு மூங்கில் குருத்து இருக்கு இல்லையா, அதுல 7 கண்ணுகள் இருக்கும். ஸோ இந்த சப்தாகம், பாகவத் சப்தாகம் சொல்றதுக்காக கோகர்ணா வந்து போவார். ஓகே, அப்போ அந்த மூங்கில் குருத்துல போயிட்டு அவனுடைய ஆன்மா வந்து குடிக்கொள்ளும். ஸோ ஒவ்வொரு காண்டமும் முடிவு பெறும் பொழுது ஒவ்வொரு அந்த கனெக்ட் இருக்கும் இல்லையா, ஒரு கணுக்கும் இன்னொரு கணுக்கும் மத்தியில வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் இல்லையா. எப்படி நம்ம கரும்புல கூட பாத்தீங்கன்னாக்கா எத்தனை கண்ணு இருக்குன்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒண்ணுத்துக்கு ஒண்ணுத்துக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த ஒவ்வொரு கண்ணுமே வந்து உடைய ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவனுக்கு விடுதலை. ஸோ அந்த அளவுக்கு அவன் வந்து என்ன பண்ணாம, ஸோ அவனுடைய துன்பத்தை வந்து அவன் அவ்வளவு மோசமான ஒரு நபராக இருந்தாலும் இல்லையா, அவன் என்ன செய்தான், அந்த துன்பத்தை வந்து பொறுத்து கட்டுப்பாடோட, அதுக்கப்புறம் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, ஸோ அடக்கத்தோடையுமே இல்லையா. ஸோ மேலும் வந்து ஒபீடியன்ட்னாக்கா டிசிப்ளின்னா ஒழுக்கத்தோடையும் கட்டுப்பாடோடையுமே, அடுத்து வந்து சமர்ப்பணத்தோடையுமே வந்து அவன் அதை கேட்கின்றான். ஆக்சுவலி முழு சமர்ப்பணத்தோட அந்த பாகவத சப்தாகத்தை வந்து கேட்கிறாங்க. ஸோ கேட்டு அந்த 7ஆவது நாள் வந்து அந்த லாஸ்ட் கனவுமே கனெக்ஷனுமே உடைஞ்சு அவன் வந்து மோட்சத்தை அடைந்து விடுகின்றான். ஓகே, ஸோ அப்போ கோகர்ணா வந்து அதாவது அவன் நினைக்கிறான், பாகவதம் சொன்ன எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், மோட்சம் பத்தி சொல்லும் பொழுது எனக்கு அந்த மாதிரி ஒரு பிராப்தத்தை எனக்கு கிடைக்கல. he was not jealous, பட் பாகவதம் எடுத்துரைச்ச எனக்கு எதுவுமே நிகழல. ஆனா அதை கேட்ட என்னுடைய தம்பி இல்லையா, என்ன சொன்னா அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்துதான் பாகவத சப்தாகமே வந்து சொல்லலாம். 7 நாட்கள்ல வந்து அவன் மோட்சத்தை அடைந்தான். அப்படி ஒரு சண்டாளமா இருக்கிறவனுக்கு கூட வந்து ஒரு பக்தன் வந்து எந்த ஒரு வேறுபாடும் இன்றி பக்தியை கொடுப்பாங்க. அதுதான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. நாரத மகரிஷிக்குமே அவ்வாறே வந்து வழங்கப்பட்டது இல்லையா. ஸோ இங்கே ட்ரைனிங் வந்து ரொம்ப கம்பல்சரி. நம்ம வந்து சாதனை கண்டிப்பா பண்ணி ஆகணும். வித்தவுட் சாதனா நம்ம பர்ஃபெக்ஷன் ஆகவே முடியாது இல்லையா. ஒரு மகாமந்திர கோயிலுக்கு போறோம், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போறோம்னு வச்சுக்கோம். அங்க இருக்கக்கூடிய டிவோட்டி என்ன பண்ற, ஸோ பஞ்ச தத்துவ மந்திரம் இதெல்லாம் சொல்லிட்டு அதாவது மகா மந்திரத்தையுமே ஜபிக்கிறார். அதை 1 முறை 2 முறை வாசிச்ச பிறகு நாம் என்ன பண்ணுவோம், எவ்வளவு ஈடுபாடு இருக்கோ அதை நம்ம கண்டிப்பா கண்டினியூ பண்ணணும். ஒருவேளை நமக்கு ஈடுபாடலைன்னா அதை கேட்டுட்டு நாம சைலண்ட் ஆயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் வந்து ரொம்ப கம்பல்சரி, அது வந்து ஆப்ஷனல் கிடையாது. ஸோ பக்தி என்பது ஆப்ஷனலே கிடையாது, பக்தி இஸ் எ மேண்டேட்ரி. ஓகே, பக்தி இல்லாம நாம வந்து செயல்படுகிற எந்த ஒரு காரியமே வந்து நன்மை வழங்காது. ஸோ த ட்ரைனிங் வாஸ் கம்பல்சரி. அதாவது நல்ல குடிமக்களை, இப்போ வர்ணாசிரம தர்மம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த வர்ணாசிரம தர்மத்துல இருந்து பார்க்கும் பொழுது நம்ம இந்த கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் இல்லையா, இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். இந்த கிரகஸ்த தர்மத்தை நாம பரிபாலிக்கும் பொழுது, இருங்க மாதாஜி நான் முடிச்சிடுறேன் உஷா மாதாஜி. ஸோ இந்த கிரகஸ்த தர்மத்தை நாம வந்து பரிபாலிக்கும் பொழுது இல்லையா, ஸோ எப்படி நாம வந்து we need to தாமரை இலை மேல நீர்த்துளி போலதான் நம்முடைய இந்த புலன் நுகர்ச்சியில வந்து நாம வந்து ஈடுபடக்கூடாது. நமக்கு குழந்தை வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் நம்ம புலன் நுகர்ச்சிக்கே போகணும். அதுவும் கர்ப்பதான சம்ஸ்காரத்துல இருந்து தொடங்கி எத்தனை 16 சம்ஸ்காரங்கள் நினைக்கிறேன், இந்த 16 சம்ஸ்காரங்களையுமே நாம வந்து பரிபாலிக்கணும். ஓகே, கர்ப்பதான சம்ஸ்காரம், அப்புறம் வந்து இது என்னது சீமந்தம் பண்றோம் இல்லையா, அது அடுத்து இந்த குழந்தை பிறந்த பிறகு 11 நாள் 12வது நாள் இது பண்றது, இது மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும்.
ஸோ இன்னொன்று, அந்த கர்ப்பதான சம்ஸ்காரம் வந்து பண்றது வந்து ஆஸ் பர் நம்ம சம்பிரதாயப்படி நம்ம ஆச்சாரியா வந்து கன்ஃபார்ம் பண்ணது. ஸோ அதாவது கணவனும் மனைவி 64 ரவுண்ட்ஸ் வந்து அவங்க வந்து சாண்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரெக்கமெண்டேஷன். ஐ டோன்ட் நோ நார்மல் கர்ப்பதான சம்ஸ்காரத்தினுடைய கோட்பாடுகள் என்ன, அது எப்படி அந்த ப்ராசஸ்ன்றது எனக்கு தெரியாது. ஸோ ஒன்லி பிராமின்ஸ் கேன் நோ திஸ். அது எப்படி எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணுன்றது வந்து என்னெல்லாம் பூஜைகள் பண்ணணும் இதெல்லாமே. ஈவன் அந்த பெண் கருவுற்று இருந்தா அவளை வந்து நல்ல விதமா அவளை வந்து ட்ரீட் பண்ணணும். அந்த பெண்ணுடைய மனநிலை என்னவோ அதுதான் அந்த பிறக்கக்கூடிய ஜீவனுடைய மனநிலையுமே அவ்வாறு தான் அமையும். அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா தான் அந்த அந்த தாயினுடைய கருவுல வந்து சேரும். ஸோ இப்படி நாம் அந்த கர்ப்பதான சம்ஸ்காரம் செய்யறதுனால இறைவனுடைய தெய்வீக குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு தூய ஆத்மாவை நாம வந்து நம்முடைய வாரிசாக பெறுவதற்குமே வந்து கண்டிப்பாக நிகழக்கூடிய ஒன்று தான். அப்படி அந்த டு ரிசீவ் த அந்த டிவோட்டியை தான் நம்ம வந்து இந்த ஆஸ்டாரிட்டிஸ் எல்லாமே நம்ம பண்றது. ஸோ அதனால நம்ம எத்தனை பிள்ளைகள் வேணாலும் பெறலாம். ஆனா அந்த பிள்ளைகள் வந்து இறை தொண்டிற்காக அவர்களை சமர்ப்பிக்கும் வரைக்குமே. ஸோ இறை தொண்டற்ற நிலையில இருக்கும் பொழுது நம்ம ஒரு குழந்தையே வந்து நமக்கு வேஸ்ட் தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இறை தொண்டு வந்து முக்கியத்துவம். ஏன்னா அந்த குழந்தை வந்து பிற்காலத்துல கடினமான சூழ்நிலையை அனுபவிக்கும் பொழுது அதை கண்டு நாம வந்து சங்கடப்படுவோம். அதனால்தான் அது வேஸ்ட்ன்னு சொல்றேன் நான். ஓகே. ஸோ த பாய் he was even injected a spiritual acumen before being placed by the father இல்லையா, in the womb of the mother. கண்டிப்பா இந்த குழந்தையினுடைய இது எல்லாமே நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு புண்ணியமான ஆத்மா வந்து ஒரு தாயினுடைய கருல வந்து ஜனிக்கணும்னா இந்த தாய் தந்தையை செய்யக்கூடிய தவ வாழ்க்கை தான் வந்து முக்கியமானது. ஸோ திஸ் த ப்ராசஸ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் ஃபேமிலி பிளானிங் வந்து நம்மலாம் ஆப்ரேஷன் பண்றோம். ஆனா உண்மையிலேயே நம்ம புலன்களை கட்டுப்படுத்தி தேவைக்கேற்றவாறு நம்ம புலன் முகர்ச்சியை வந்து மேற்கொண்டு அதையும் வாரிசுகளுக்காக அதை முயற்சி செய்து வாரிசுகளை நல் மார்க்கத்தில் இட்டு செல்றோம்னா அதுவே வந்து ஆனந்தமயமான செயல்கள். ஓகே. ஆனா அதை விடுத்துட்டு நம்ம வந்து புல நுகர்ச்சியில் நம்ம செயல்பட்டோம்னா அதனால வந்து எந்த பாவத்தை கொண்டு நாம் அந்த புல நுகர்ச்சி செய்யறோமோ அதே பாவத்தை கொண்டுதான் நம்ம பிள்ளைகளுமே வந்து ஜனிப்பாங்க. ஸோ அதனால நம்ம பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறத காட்டிலும் வீட்டில் இருக்கக்கூடிய மருமகளை வந்து நாம அவளுடைய when she's carrying அவங்கள வந்து நல்ல இதுவா பேசி அவங்கள வந்து நல் மார்க்கத்துல வைக்கணும். எப்பவுமே அவங்க மனசு வந்து ஒரு ஆனந்தத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த தருணங்களை நம்ம வந்து கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு மனசுல வந்து சஞ்சலங்கள் இருக்காது. சஞ்சலம் இல்லைன்னாலே அவங்களுக்கு இந்த தேவையற்ற கலங்கங்கள் எதுவுமே வந்து குடிக்கொள்ளாது. அப்போ ஒரு உத்தமமான ஆத்மா வந்து அந்த ஜீவன் வந்து அந்த தாயினுடைய கருவுல வந்து ஜெனிக்கும். ஸோ எப்படி உத்திரையினுடைய கருவுல வந்து இந்த யுகம் மாற்றுதலுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய அதாவது பரிஷித் மகாராஜ் அவதரித்தாரோ அது போலதான். அதனால நாம எப்பவுமே we need to அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெறுவதற்கு மட்டும்தான் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து கிரகஸ்த தர்மத்தை பரிபாலிக்கணும். வெறுமனே புலனுணர்ச்சிக்காக நாம அதை பரிமாணிக்க கூடாது. ஸோ அதனால இது எப்படி வரும்னாக்கா சுய கட்டுப்பாடு இல்லையா, அடுத்து வந்து மரியாதை இல்லையா, அடுத்து வந்து டிசிப்ளினா இருக்கிறது இல்லை ஒழுங்கோடு இருக்கிறது. ஸோ மரியாதைகள் கடந்த அந்த இந்த பாவம்லாம் இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்கலி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் என்ன சொல்ல வராரோ அதை வந்து நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் என்பது இருக்கும். ஆனால் இப்படி இல்லாமல் போகும் பொழுது நாம வந்து பக்தி என்பது இருக்காது, இறைவனுக்கு தொண்டு பண்ண முடியாது. இறைவனுக்கு தொண்டு செய்யாம நாம வந்து இறைவனுடைய திருவடியையும் அடைய முடியாது. ஓகே. எஸ் உஷா மாதாஜி கை உயர்த்திருக்கீங்க, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நீங்க அந்த கப்பலோட பேரு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, ஓகே. ஆத்மதேவா அண்ட் துந்துலி. ஓகே, துந்துலியா? ஆத்மதேவா அண்ட் துந்துலி. ஓகே, ஒரு நிமிஷம் எழுதி வச்சுக்கலாம். நான் நோட் புக்ல எழுதினேன், நான் அது எங்க வச்சேன்னு எனக்கும் தெரியும். ஃபைன். கரெக்ட். ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ மாதாஜி ஃபார் கிவிங் த நேம்ஸ். ஹரே கிருஷ்ண. எழுதி வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக தான். ஓகே. என்ன பேர் மாதாஜி? ஆத்மதேவா அண்ட் துந்துலி.
துந்துலி லி துந்துலி, இன்னொரு தடவை சொல்லுங்க மாதாஜி. ஆத்மதேவா ஆத்மதேவா. அண்ட் துந்துலி, அந்த கணவன் மனைவி பேர். எனக்கு தான் பேர் மறக்கக்கூடிய ஆமா, கோகர்ணன் அண்ட் இவங்களோட அப்பா கோகர்ணாவுடைய துண்டுகாரி. ஆக்சுவலி உண்மையான அப்பா வந்து கோகர்ணாவுடைய அப்பா வந்து இந்த ஆத்மதேவா இல்லையா? So, ஆமா. துந்துலி வந்து சாரி துந்துலி கருவுறவே ஆகிறது இல்ல. அவங்க தங்கையினுடைய மகனை தான் எடுத்துட்டு வருவாங்க. அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே தெய்வீகமான குழந்தை பிறக்குன்ட்டு கொண்டு வந்த அந்த கனி இப்படி ஒரு அந்த சோம்பேறித்தனத்தினால என்ன ஆகுது, வேற ஒரு குழந்தைய வந்து வளர்க்கணும் இல்லையா, அவன் வந்து கொல்லப்படணும் இல்லையா, அல்ப ஆயுஷாக போய் அதுக்கப்புறம் வந்து ஒரு பேய் பிசாசா இருந்து அதன் பிறகு அவன் விடுதலை அடையிறது. இட்ஸ் வெரி அப்படின்னா எவ்வளவு சண்டாளமான நிலையில இருந்தாலும் மோட்சத்திற்கான மார்க்கத்தை வந்து இறைவர் கொடுக்குறார். ஆனா அதை வந்து நம்ம சின்சியரா இருந்து அதை வந்து பிடிச்சிக்கணும் இல்லையா. இதுக்கு ஒரு ஸ்லோகம் கூட நம்ம பகவத்கீதையில இருக்கு இல்லையா. ஸோ ஒருத்தர் வந்து தவறு இழைக்கக்கூடியவர் தவறுன்னு சொல்றதுல he is fixed in the devotion even though அவர் வந்து ஒரு ஆஹ், ஒரு ஒரு காலகட்டத்தில் ஏதாவது தவறு இழைத்து கீழே தவறினாலும் அவனுடைய பக்தி தொண்டில் அவன் வந்து ஸ்திரமாக இருப்பதால் அவனை வந்து நாம வந்து ஒரு யோகியாக தான் அவனை நம்ம கருதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது இல்லையா. ஸோ அவனுடைய சிறு தவறுக்கு வந்து நாம ஃபுல்லா அவனுடைய இமேஜை வந்து நம்ம டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கோகர்ணான்ற ஊருக்கு போய் இவர் பிரம்மா வந்து சிவன் வந்து பிரம்மாக்கு சாபம் பண்றாரு இல்லையா. இந்த கோகர்ணா ஊருக்கு போய் தான் அவருக்கு வந்து இந்த சாபத்துல இருந்து விமோச்சனம் ஆகுது. ஈவன் அந்த ஆத்மலிங்கம் கூட அங்கதான் இருக்கிறது. ஆமா ஆமா, ஆத்மலிங்கம் அங்கதான். கர்நாடகால இருக்கு மாதாஜி. ஆமா, கோகர்ணா வந்து இந்த நார்த் கர்நாடகா சைடு தான் வருது. ஸோ இந்த நார்த் கர்நாடகா சைடு அப்படின்னா இந்த ஹூப்ளி ஆன பிறகு வரும் அது. ஓகே, ஹூப்ளிலேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். நான் போயிருக்கேன் கோகர்ணாக்கு. சிவலிங்கம் அங்கே வந்து நம்மளே வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கும் கொடுப்பாங்க கோகர்ணா. அது ஆத்மலிங்கம் என்று சொல்லப்படுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ராவணனுடைய செயல் இல்லையா. அவங்க அம்மா மணல்லையே வந்து அங்க பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது கூட ரொம்ப தர்ப்பணம் கொடுக்குறாங்க, அதுவும் செய்யறாங்க. பித்ரு தர்ப்பணம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வேற சிலதெல்லாம் கூட செய்யறாங்க மாதாஜி அங்க மெயினா. ஓகே, ஸோ கோகர்ணா அப்படின்ற ஸ்தலம். ஸோ இட் இஸ் அ கடலோர பகுதி தான் அது அந்த இடம். ஸோ அந்த மாதிரி இட் இஸ் வெரி நைஸ் பிளேஸ் ஆல்சோ. போயிட்டு வரணும் வாழ்க்கையில ஒரு வாட்டி. சிவபெருமானுக்கு வந்து நம்மளை அபிஷேகம் பண்றதுக்கு விடுறாங்க அந்த இடத்துல. கீழவே இருக்கும், எப்படி திரம்பகேஸ்வர் மாதிரியும். அதாவது நார்த் சைட்ல எல்லாம் இருக்கக்கூடிய சிவலிங்கம் எப்படி கீழே தரையிலே இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அங்க இருக்கக்கூடியதுதான் கோகர்ணால இருக்கிறதுமே. ஓகே, இங்க பாருங்க, ஒன்லி ஒன்ஸ் பை தேர் பர்மிஷன் சொல்லிட்டாரு. ஒரு வாடி தான் எடுத்துட்டாராம் யாரு, நாரத மகரிஷி. he took the remnants of their food இல்லையா, அந்த மகா பாகவதர்களுடைய மீதம் இருந்த உணவை. அண்ட் பை டூயிங் சோ அவருடைய பாவங்கள் எல்லாம் வந்து அழிவு பெற்றது. ஸோ தட் இஸ் த பவர்ஃபுல். இறைவனுடைய பிரசாதமும் மகா பாகவதர்கள் வந்து மீதம் இருக்கக்கூடிய அந்த பிரசாதமுமே வந்து நமக்கு வந்து எத்தனை ஜென்ம பாவங்கள்ல இருந்து நமக்கு வந்து மோட்சத்தை கொடுக்கும். ஸோ தஸ் பீயிங் எங்கேஜ், அதனால அவருடைய முந்தைய ஜென்மத்தினுடைய பாவங்கள் எல்லாம் கலைந்து அவர் தூய்மை அடைந்தார். அண்ட் அட் தட் டைம் த வெரி நேச்சர் ஆஃப் த டிரான்ஸ்ஜெண்டலிஸ்ட் பிகேம் அட்ராக்டிவ் டு மீ. ஸோ அதன் பிறகு அவருக்கு வந்து அங்கே இருந்த அந்த மகா பாகவதர்களுடைய செயல்கள் எல்லாமே எனக்கு ஈர்க்க அவங்க செய்யக்கூடிய செயல்கள்லாம் பார்த்து ரொம்ப ஈர்க்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, எஸ் பர்ஃபெக்ட் மட்டும் வாசிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தொற்று நோயை போலவே தூய பக்தியும் விரைவில் தொற்றிக்கொள்ளும் தன்மை உடையதாகும். இதனால் நன்மைதான் விளைகிறது. தூய பக்தர் ஒருவர் எல்லா வகையான பாவங்களில் இருந்தும் விடுபட்டவர் ஆவார். பரமபுருஷர் மிக மிக தூய்மையானவர் ஆவார். ஒருவன் பௌதீக குணங்களின் பாதிப்பிலிருந்து விடுபட்டு பகவானுக்கு சமமான தூய்மையை அடைந்திருக்க வேண்டும். இல்லையெனில் ஒருவரால் பகவானின் தூய பக்தராக மாற முடியாது. பக்தி வேதாந்திகள் மேலே குறிப்பிட்டுள்ளது போல் தூய பக்தர்களாக இருந்தனர். மேலும் அவர்களுடைய சகவாசத்தினாலும் அவர்கள் உண்ட உணவின் மீதத்தை ஒருமுறை உண்டதாலும் அவர்களுடைய தூய குணங்கள் அச்சிறுவனிடமும் தொற்றிக்கொண்டன. அவ்வாறு மிஞ்சிய உணவை தூய பக்தர்களின் அனுமதி இல்லாமலேயே கொள்ளலாம். சில சமயங்களில் போலியான பக்தர்களும் தங்களை தூய பக்தர்களாக காட்டிக் கொள்கின்றனர்.
இவர்களிடம் ஒருவர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பக்தி தொண்டில் நுழைவதில் இருந்து ஒருவனை தடுத்துவிடக்கூடிய விஷயங்கள் பல உள்ளன. ஆனால் ஒரு தூய பக்தரின் சகவாசத்தினால் இவ்வெல்லா தடைகளும் களையப்பட்டு விடுகின்றன. இதனால் ஆரம்ப சாதகன் தூய பக்தர்களின் தெய்வீக குணங்களை சுலபமாக கிரகித்துக் கொள்கிறான். இதன் விளைவாக பரமபுருஷரின் நாமம், புகழ், குணம் மற்றும் லீலைகள் முதலியவைகளிடம் கவர்ச்சி ஏற்படுகிறது. தூய பக்தர்களின் குணங்கள் தொற்றிக்கொள்கின்றன என்பது பரமபுருஷ பகவானின் தெய்வீக செயல்களில் உள்ள தூய பக்தியின் சுவையை எப்பொழுதும் மனதில் கிரகித்துக் கொள்வதை குறிப்பதாகும். தெய்வீகமான இச்சுவை எல்லா ஜட பொருள்களையும் உடனே சுவையற்றதாக மாற்றிவிடுகிறது. எனவே தூய பக்தர் ஒருவர் பௌதிக செயல்களால் சிறிதும் கவரப்படுவதில்லை. பக்தி தொண்டின் பாதையில் உள்ள எல்லா பாவங்களையும் அல்லது இடையூறுகளையும் களைந்த பின் பகவானிடம் ஒருவருக்கு கவர்ச்சி ஏற்படுவதுடன் உறுதி, பூரண சுவை, தெய்வீக உணர்வு ஆகியவை ஏற்படுகின்றன. மேலும் இறுதியாக பகவானின் பக்தி தொண்டு நிலையிலும் ஒருவரால் நிலை பெற முடியும். இந்நிலைகள் அனைத்தும் தூய பக்தர்களின் சகவாசத்தினால் விருத்தியடைகின்றன. இதுவே இப்பதத்தின் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப வண்டர்ஃபுல் பர்பட். நீங்க முழுசாவே அதை வாசிக்கணும் இந்த எழுத்துக்களை, இல்லையா? ஸோ இங்கே நாரத மகரிஷி வந்து பக்தி வேதாந்தர்களுடைய மீதமிருந்த அந்த பிரசாத உணவை வந்து அவர் ஒரு முறை அவர்களுடைய உத்தரவின் அவர்களிடத்துல வந்து கேட்டுண்டு, இல்லையா, பெர்மிஷனோட அவர் வந்து அதை சாப்பிட்டதால அவருடைய முந்தைய ஜென்மத்தினுடைய பாவங்கள் அனைத்துமே வந்து அவருக்கு வந்து விடுதலை கொடுத்தது. அதனால அவர்களுடைய அந்த பக்தர்களுடைய செயல்களுக்கு அவர் ரொம்பவுமே ஈர்க்கப்பட்டார், இல்லையா? அது ஒரு தொற்று நோய் போலதான். ஸோ பக்தியும் வந்து ஒரு தொற்று நோய் மாதிரிதான். ஸோ அதுல நாம் எந்த அளவுக்கு சமர்ப்பணமா இருக்கிறோமோ அதற்கேற்றவாறு அந்த நோயினுடைய வீரியம் வந்து வேறுபடும். இப்ப நம்ம சிறிதளவே நம்ம வந்து அந்த நோய் காட்கொள்ளப்பட்ட விட்டால் அந்த நம்ம பக்குவம் வந்து பாத்தீங்கன்னா மேலோட்டமாக இருக்கும். அதே நம்ம ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நோயா இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்து அந்த நோயினுடைய வீரியத்தை நம்ம ஹை ஃபீவர் இதெல்லாம் வந்து பாக்குறோம், இல்லையா? அது போல சூப்பர் ஃபாஸ்டா வந்து அவங்க வந்து பக்தியில வந்து அடி எடுத்து வைப்பாங்க. ஸோ எப்படி நாம பௌதீகத்துல நாம் எப்படி ஈர்க்கப்பட்டு நாம் அதுக்கு அடிமையாகிறோமோ அது போல பக்தியிலுமே வந்து இந்த பாவத்துல நாம் ஈர்க்கப்பட்டால் இறைவனுடைய திருவடிகளுக்கு நாம் நம்மளை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம் ஒரு தூய பக்தருடைய வழி நடத்துதால. ஏன்னா அவங்க என்னது மிகவும் கருணை உள்ளம் கொண்டவர்கள், எந்த ஒரு பேத பாவத்தையுமே பார்க்காதவர்கள், இல்லையா? பார்க்காம அவனுக்கு அதாவது பாத்தீங்கன்னா நாரத மகரிஷிக்கு வந்து அனைத்துமே வந்து அவங்க எடுத்து சொன்னாங்க. அந்த சிறு பிராயத்துல அந்த சிறு பையனா இருந்த பொழுது அவருக்கு வந்து இனிஷியேஷன் கொடுத்து, இல்லையா? ஸோ நல் மார்க்கத்தை வந்து அவங்க செய்தாங்க. தே டிடன்ட் டிஃபரன்ஷியேட். அந்த ஒரு நிலையை தான் இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ இதனால் அவர் என்ன ஆனார்னாக்கா இறைவனுடைய நாமம், பெயர், இல்லையா, புகழ், அவருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றின் மீது ஹரே கிருஷ்ணா மாதாஜி மியூட் பண்ணுங்கோ. This transcendental taste at once makes all material things distasteful. இல்லையா? ஒருத்தருக்கு ஹையர் டேஸ்ட் வந்துச்சுனாலே பௌதிகத்தின் மீது இருக்கக்கூடிய டேஸ்ட் வந்து கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும். குறையல, அது மீது ஈடுபாடே இல்லாம போயிடுவாங்க. அதாவது பழக 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 they will become like that. So a pure devotee is not attracted by material activities. பௌதிக செயல்களால் அவர் வந்து ஈர்க்கப்படுவது கிடையாது. சரினா? பாவங்கள் தான் நமக்கு தடைக்கற்களே. தடைக்கல் என்பது நமக்கு கஷ்டம் மட்டும்தான் தடைக்கல் கிடையாது. இந்த புலன்கள் வந்து பௌதீகத்துல சுகிக்கிறதுமே வந்து தடைக்கல் தான் நமக்கு, இல்லையா? அதுதான் நம்மள வந்து மேஜர் அப்டக்கல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலருக்கு வந்து டிவி பார்த்துட்டே இருக்கணும், அப்படி ஒரு சுபாவம் இருக்கும், இல்லையா? பக்தியில வந்திருப்பாங்க, அவங்க அந்த டிவி வேற போகும், இது பாக்குறதா அது பாக்குறதா அப்படிங்கிற ஒரு நிலை, இல்லையா? காஃபினாலே சில பேருக்கு வந்து பிரியம், காஃபி இல்லாம அவங்களால இருக்க முடியாது, சுத்தம் மண்டை வெடிச்சிடும். டீயோட அதே மாதிரிதான். ஆனா இப்ப நம்ம இதெல்லாம் விட்டுட்டு பூண்டு, வெங்காயம், காஃபி, டீ எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து செயல்படணும்னு வரும்பொழுது அந்த அந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டெபிலிட்டி வராது, இல்லையா? ஸோ இது வந்து பக்தர்களா வந்து இருக்கக்கூடியவங்க வந்து பக்தியின் பாதையில பக்குவம் அடையும் போது ஏற்படக்கூடிய சங்கடங்கள். ஸோ சங்கடம் என்பது நமக்கு துயரம் மட்டும்தான் சங்கடம் கிடையாது. பக்தி பாதையில நம்மளால முன்னேற முடியாத எந்த ஒரு செயலுமே வந்து சங்கடம் தான். ஓகே. ஸோ ஒரு முறை வந்து அந்த பக்தன் அதை வெற்றி கொண்டால்
ஆட்டோமேட்டிக்கலி அவனுக்கு பௌதிக செயல்கள் மீது அவனுக்கு ஈடுபாடு கண்டிப்பா இருக்காது. அதாவது எந்த கண்ணோட்டத்தோட, பௌதிக கண்ணோட்டத்தோட. ஆஃப்டர் எலிமினேஷன் ஆஃப், ஏன்னா அவர்கிட்ட இந்த கலங்கங்கள் அனைத்துமே நீங்கப்பட்டு அவர் உண்மையான ஞானத்தை உணர்வதற்கான பாதையில் அவர் நிலை பெறுகிறார். அதனால அவங்களுக்கு இந்த பௌதீகத்தினுடைய செயல்பாடுகள் மீது அவர்களுக்கு ஈடுபாடு இருக்காது. ஸோ அப்ப என்ன ஆகணக்கா, இறைவன் மீது பக்தி என்பது அவருக்கு ஸ்திரப்படுத்தப்படும். ஸோ அப்போது ஹையர் டேஸ்ட் இல்லையா, சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங் பிரபுபாதர் சொல்லியிருக்காரு இல்லையா, உயர்வான அந்த எண்ண ஓட்டத்தை அவர்கள் ஸ்திரப்படுத்திக் கொள்வார்கள். ஸோ ஒன் கேன் ஹாவ் டிரான்ஸ்டென்டல் எமோஷன்ஸ் இல்லையா, அந்த தெய்வீகமான நிலைகள், கை கால் இல்லையா, அந்த நடுக்கம் வர்றது, மயிர்கூச்சம் ஏற்படுறது, கண்ணில் இருந்து தாரதாரியா வர்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்படும். அண்ட் அட் லாஸ்ட் ஒன் கேன் பி சிச்சுவேட்டட் ஆன் த பிளேன் ஆஃப் லவ்விங் சர்வீஸ் ஆஃப் த லார்ட். ஸோ உண்மையிலே நம்ம பகவத்கீதை பாகவதெல்லாம் வாசிக்கிறது எதுக்குன்னா, இறைவனை அன்பு செய்வது எப்படி இல்லையா, எவ்வாறு அன்பு கொள்வது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இப்போ அவருடைய லீலை பற்றி கேட்குறோம், அவருடைய நாமங்களை பற்றி கேட்கணும், அவருடைய செயல்களை பற்றி கேட்குறோம், இதெல்லாம் நம்ம கேட்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது நமக்கு ஹிருதயத்துல தூய்மை என்பது ஏற்படுகிறது. ஸோ அட் ஆல் தி ஸ்டேஜஸ் டெவலப் பை த அசோசியேஷன் ஆஃப் த பியூர் டிவோட்டிஸ் இல்லையா. இது எல்லாமே நாரத மகரிஷிக்கு எவ்வாறு கிடைச்சது, அந்த தூய பக்தர்களுடைய அனுகிரகத்தாலும், ஏன்னா அவர்களோடு அவர் இருந்த அசோசியேஷன்னாலதான், சங்கம்னால. தத்ரான் வாஹம் கிருஷ்ண கதா பிராக்யதாம் அனுகிரஹேனாஸ்ரவணம் மனோஹாரஹ தா ஸ்ரத்தாய மே அனுபதம் விஷ்ணாவதாஹ பிரியஸ்ரவஷ்யங்கா மம பாவத் ருச்சிஹி. எஸ், டிரான்ஸ்லேஷன் யாராவது வாசிங்கோ. முன்பெருக்கு வியாசதேவரே, அச்சிறந்த வேதாந்திகளின் சகவாசத்தாலும் கருணையாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வசீகரமான லீலைகளை பற்றிய அவர்களது உரையாடலை என்னால் கேட்க முடிந்தது. இவ்வாறு கவனமாக கேட்டதனால் பரமபுருஷரை பற்றி கேட்பதிலுள்ள எனது சுவை ஒவ்வொரு அடியிலும் அதிகரித்தது. பொருளுரை: பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் தேக அம்சங்கள் மட்டுமின்றி தெய்வீகமான அவரது செயல்களும் கூட கவர்ச்சிகரமானவை ஆகும். பரமபுருஷர் அவரது பெயர், புகழ், உருவம், திருவிளையாடுகள், பரிவாரம், உபகரணங்கள் முதலியவைகளில் பூரணமாக இருப்பதுவே இதற்கு காரணமாகும். பகவான் தமது அகாரணமான கருணையால் இந்த ஜட உலகில் ஒரு மனிதராக அவதரித்து பல்வேறு தெய்வீக லீலைகளை நிகழ்த்துகிறார். இதனால் மனிதர்கள் இந்த லீலைகளால் கவரப்பட்டு அவரது உன்னத உலகிற்கு திரும்புவதற்கு வழி ஏற்படுகின்றது. மக்கள் இயற்கையாகவே பல்வேறு பௌதிக செயல்களில் ஈடுபட்டவர்களை பற்றிய சரித்திரங்களையும் கதைகளையும் கேட்கும் இயல்பை பெற்றுள்ளனர். இச்செயலால் அவர்கள் மதிப்புமிக்க நேரத்தை வீணாக்குவதுடன் 3 ஜட இயற்கை குணங்களில் பற்றையும் வளர்த்து கொண்டு விடுகின்றனர். நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக பகவானின் உன்னத லீலைகளில் கவனத்தை திருப்புவதன் மூலமாக ஆன்மீக வெற்றியை ஒருவர் அடையலாம். பகவானின் லீலைகளை பற்றிய கதையை கேட்பதால் ஒருவர் பரமபுருஷருடன் நேரடியாக தொடர்பு கொள்கிறார். மேலும் ஏற்கனவே விளக்கப்பட்டது போல் பகவானை பற்றி கேட்பதால் பௌதீக வாழ்வில் சேகரிக்கப்பட்ட எல்லா பாவங்களும் விலக்கப்பட்டு விடுகின்றன. நாரத முனிவர் இப்போதுதான் இதை தமது சொந்த அனுபவத்தின் மூலமாக விளக்கினார். பகவானின் திருவிளையாடலை பற்றி கேட்பதால் ஒருவரால் அவரது சகாக்களில் ஒருவராக ஆக முடியும் என்பதே இதன் முக்கிய கருத்தாகும். நாரதர் நித்திய வாழ்வையும் அளவற்ற அறிவையும் ஆழங்காண முடியாத ஆனந்தத்தையும் பெற்றுள்ளார். அவரால் ஜட மற்றும் ஆன்மீக உலகங்கள் முழுவதிலும் தடையின்றி பிரயாணம் செய்யவும் முடியும். ஸ்ரீ நாரதர் அவரது முற்பிறவியில் தூய பக்தர்களிடமிருந்து அல்லது பக்தி வேதாந்திகளிடமிருந்து பகவானின் தெய்வீக லீலைகளை கவனமாக கேட்டார்.
அவ்வாறு கவனமாக கேட்பதாலேயே வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை ஒருவரால் பெற முடியும். பக்தர்களின் சகவாசத்தில் கேட்டறியும் இம்முறைதான் சண்டைகள் நிறைந்த இக்கலியுகத்திற்கு ஏற்றதாக இருக்கிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ இங்க சிரவணத்தினுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. யாரை பற்றியான சிரவணம்? அந்த எல்லாம் வல்ல இறைவனை பற்றியான சிரவணம். ஸோ இங்கே பாகவதர்களுடைய அசோசியேஷன் கிடைச்சதால நாரத மகரிஷி அவர்களிடத்திலிருந்து பகவானை பற்றிய நாமங்கள், புகழ், ரூபம், அவருடைய லீலைகள், ஏன் இது எல்லாமே, அவருடைய சகாக்கள், இது எல்லாத்தையுமே அவர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ மென் ஆர் நேச்சுரலி ஆப்ட் டு ஹியர் ஹிஸ்ட்ரிஸ் இல்லையா? நம்ம எல்லாமே சரித்திரங்களை கேட்கக்கூடிய அந்த பக்குவத்தை பெற்றவர்கள் தான். ஸோ இன்றைக்கு கூட நாம 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தார். ராதை மற்றும் கிருஷ்ணருடைய ரூபம், ராதையினுடைய பாவத்தை கொண்டு வந்தார். அவர் வந்து கலியுகத்துல வந்து சங்கீர்த்தனத்தை வந்து எடுத்து உரைத்தார். சைத்தன்ய சரிதாமிரதத்தை நாம வாசிக்கும் பொழுது நமக்கு என்னெல்லாம் லீலைகள், சிறு சிறு லீலைகள் தான். ஆனா அதை வந்து நம்ம கேட்க கேட்க நமக்கு புத்துயிர், நம்ம பக்தியில இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாமே, இவ்வாறு நம்மளை வந்து மாத்தி அமைச்சிக்கலாமே அப்படின்லாம் நமக்கு தோணும். இப்ப நம்மளால கதை புஸ்தகம்லாம் படிக்க முடியாது இல்லையா? ஸோ டிவி சேனல்ல இருக்கக்கூடிய நியூஸை கேட்கறதுக்கும் நமக்கு விருப்பம் கிடையாது இல்லையா? அந்த முண்டேன் திங்ஸ் எல்லாம் நம்ம தூக்கி வெளியே போட்டுருவோம். ஆனா ஒருவர் இந்த ஒரு செயலை செய்யாம இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கலி பௌதிகத்துல தான் அவர் வந்து திளைத்திருப்பார் இல்லையா? ஏதோ ஒண்ணுத்துலதான் நாம் திளைத்திருக்க முடியும். ஒண்ணு ஆன்மீகம், ஒண்ணு தெய்வீகம் இல்லையா? சோ அவ்வாறு நம்ம அதுல திளைத்திருந்தால் நம்ம பாவத்தையும் இல்லையா, பாவமான செயல்களையுமே நாம் இருப்போம். அட்லீஸ்ட் ஆன்மீகத்துல வரும்பொழுது பாவத்தை செய்யக்கூடாதுன்ற ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக்குவோம். நம்மளே அறியாம செய்யக்கூடிய தவறுகள் வந்து இறைவனிடத்துல நாம மன்னிப்பு கூறினால் அதற்கான அதாவது மன்னிப்பு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நாமளும் வந்து அதை மறுதளிக்க கூடாது. நான் செய்யறதுதான் ரைட்டு அப்படின்னு வந்து சொன்னோம்னா அது ஆன்மீகமா இருக்கட்டும், பௌதிகமா இருக்கட்டும், தப்பு தான் இல்லையா? டிவோட்டியா நான் டிவோட்டியா ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட் அவங்க வந்து தவறு தான். ஏன்னா இவர் தெரிஞ்சே பண்றார். நான் டிவோட்டி வந்து அவருக்கு அஜ்ஞானம், அதனால செய்யறார். அவர் தான் கிரேட்ன்றதுக்காக செய்யறார். ஆனா பக்தனா மாறின பிறகு நாம அஜ்ஞானியாக இருக்கக்கூடாது இல்லையா? அதனால அஜ்ஞானத்தை வந்து நாம வந்து விலக்கி டிஸ்கிரிமினேஷன் இல்லையா, எது சரி எது தவறு என்றதை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை நாம கண்டிப்பா வளர்த்துக்கணும். ஸோ இந்த படிப்பினை எல்லாம் நமக்கு அதுதான் கொடுக்கறது. அடுத்தவர்களுடைய வாழ்க்கை இல்ல நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு எதுக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவர்கள் அந்த பாதையை வந்து பின்பற்றி எவ்வாறு பக்குவம் அடைந்தார்கள் என்பதை கேட்கும் பொழுது நாம நம்முடைய வாழ்க்கையில் அதை வந்து பரிபாலிக்கணும்ன்றத வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு முறை வந்து நாம இந்த பௌதிகத்துல இருந்து நம்முடைய பாவங்களிலிருந்து விலக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்கலி நாம வந்து இந்த பௌதிகத்தின் தரப்பில் வந்து ஈர்க்கப்படுவது கிடையாது. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு சிறு அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஏன்னா நம்ம பக்குவமே அடையாதவங்களோட இருக்கலாம் நம்ம. ஆனா பௌதிகத்தினுடைய துன்பம் என்ன, அதன் பின்னாடி சென்றால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? அதனால ஆன வரைக்கும் இதெல்லாம் புரிந்த பிறகு அதை வாழ்க்கையில் அன்றாடம் பயிற்சி செய்வதற்கு நாம முயற்சி பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. நாரத மகரிஷி அவர் வந்து அந்த சிறு பிராயத்துல இறைவனுடைய ஒரே ஒரு க்ஷணம் தான் பகவானுடைய தரிசனம் கிடைச்சது. நம்ம இன்னுமே படிப்போம், இதுல வரும். சோ அந்த ஒரு க்ஷணத்தை வந்து மீண்டும் அவர் தேடுவார். அதையும் இந்த ஸ்லோகங்கள்ல வரும். ரொம்ப அழகா இருக்கும் அந்த பர்பஸ் படிக்கும் பொழுது. ஸோ அப்போ மீண்டும் தேடும்போது பகவான் சொல்வார், தேட வேண்டாம், உனக்கு இந்த ஜென்மத்துல நான் இவ்வளவுதான் தரிசனம், இன்னும் வரமாட்டேன், நீ வந்து பக்குவத்தை அடை, அடுத்த ஜென்மம் வந்து உனக்கு வந்து அதாவது சொல்லிட்டு தான் போவார். ஸோ அதனாலதான் அவர் அந்த பக்தி பாதையில வந்து கிளம்பி போயிடுவார். ஸோ அவருடைய தாய் அங்கே மரணித்திருந்தாலும் இதை நம்ம தவறான எண்ணத்துல நம்ம எடுத்துடக்கூடாது. மகாபாகவதர்களை வந்து நாம வந்து காப்பி பண்ணக்கூடாது. அவர்கள் எந்த பாதையை ஏற்று நடந்தார்கள் என்பதை புரிந்து அவ்வாறு நாம் செயல்படணும். ஓகே, வி ஷுட் நாட் டூ தட். அவருடைய தாய்க்கு ஈமக்கிரியை கூட அவர் செய்யல. இறைவன் பார்த்துப்பார் என்ற பக்குவத்தை கொண்டு அவர் அந்த இடத்தை விட்டு வடக்கு நோக்கி நகர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இது என்ன படிக்க வரும். அது எப்படி மாதாஜி அம்மாவுக்கு ஈமக்கரையை கூட செய்ய, அவரே ஒரு சிறு குழந்தை தான் இல்லையா? 5 வயதுக்கு மீறிய ஒரு பக்குவத்தை அவர் பெற்றிருந்தாலும் அவரால் எதுவும் செய்ய முடியாது பிராக்டிக்கலா. அது ஒண்ணு இல்லையா? மகாபாகவதர்களும் சென்று விட்டார்கள். அன்னையினுடைய மரணம், அவருக்கு இருந்த ஒரே துணை தாய்,
தாயும் வந்து பால் கறக்கும் பொழுது சந்தியா காலத்துல, ஸோ அந்த பசு கொட்டகையில வந்து பால் கறக்கும் பொழுது பாம்பு கடித்து அவருக்கு இருந்த ஒரே ஒரு அந்த துணையுமே வந்து எடுத்தாச்சு இல்லையா? ஓஹோ! ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இனிமே அவர் என்ன செய்வார்? ஸோ அப்படி ஒரு காலகட்டம் வந்தபோது கூட அங்கே மகா பாகவதர்களுடைய அசோசியேஷனால அவர் மனது பக்குவம் அடைந்த பிறகு இறைவனிடத்துல சமர்ப்பித்து அந்த இடத்தை விட்டு அவர் அகன்றார். ஸோ அதனால பிராக்டிக்கலா நாம இந்த காலத்துல அப்படி செய்ய முடியாது. ஏன்னா நாம நாரதருடைய பக்குவத்துல நாம கிடையாது. ஓகே, ஸோ அதை நாம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டங்கள் வேறு, இந்த காலகட்டங்கள் வேறு. இந்த யுகத்திற்கும் இந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நாம செயல்படணும். ஓகே, ஸோ அவ்வாறு நாம செயல்பட கூடாது. ஸோ ஒன் கேன் அட்டைன் த ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன் பை சிம்பிளி அட்டென்டிவ்லி ஹியரிங். இல்லையா? ஸ்ரவணத்துக்கு எவ்வளவு முக்கியம். பகவானுடைய லீலைகளை கேட்க 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 அது ரைட் ரிசோர்ஸ்ன்னு சொல்லப்பட்டது இல்லையா? அப்படின்னா அவரும் பக்தராக இருக்கணும். பக்தர்கள் கிட்ட இருந்து தான் நாம இதை கேட்கணும். ஓகே, அப்ப நமக்கு அந்த பக்குவம், ஏன்னா அவர்களும் உணர்ந்தறிந்து அதை புரிந்து நமக்கு வந்து எடுத்துரைப்பாங்க. இல்லைன்னா ஒரு ஏதோ கதை வாசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனுடைய தாற்பயங்களே புரியாம நாம போயிடும். ஸோ நாரதர் வந்து அந்த பக்தி வேதாந்தர்கள் கிட்ட இருந்து கேட்டார். அதனால் அவர் வந்து பக்குவம் அடைந்தார். அதனால கலியுகத்திற்கு வந்து இது குறைகள் நிறைந்த யுகம், சண்டை சச்சரவுகள் நிறைந்த யுகம். அதனால நம்ம பெரிய தபஸெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஆனா நம்ம வெறுமனே பகவானுடைய நாம ஜபங்கள் சொன்னாலே போதும். அதுவே நமக்கு வந்து நற்பாதையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, நான் இன்றைக்கு இதோட நிறுத்துறேன். மீண்டும் புதன்கிழமை 5 மணிக்கு தொடரலாம். வாஞ்ச கல்பதாருபியஷ்ட கிருபா சிந்துபியேவச்ச பதீதனாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. नामाचार्य हरिदास तागुर की जय. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण.